தமிழை. அந்த தமிழ் விடுதலைக்கு வேகம் எங்கதான் இருக்குது? தமிழ் மண்ணுக்குள்ளதான் இருக்குது. நேற்று வரைக்கும் செந்தமிழ்நாடா இருந்த கேரளத்துல ஏன் அந்த உணர்வு இல்ல? மொழி அழியும் போது உணர்வும் அழிந்து விடுகிறது. அவன் நெருப்பா நிற்க வேண்டியவன் ஏன் தமிழை. இன்னும் சொல்ல போனா யாழ்ப்பாணத்து தமிழும் சேர தமிழும் ஒரே மாதிரி இருக்கும், தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும், உடை ஒரே மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்து தோழர்கள்லாம் கேரளத்துக்காரங்கன்னு சொல்லிதான் நம்ம வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. எந்த ஊர்லயும் காவல்துறை கேட்டா கேரளம் பண்ணிடுவாங்க. அவ்வளவு ஒற்றுமை இருக்கும். ஆனா மொழி அவன் இழந்து சமஸ்கிருத சார்புக்குள்ள பண்பாட்டம் இழந்ததுனால உணர்வு இழந்துட்டானே. 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கன்னடம் தமிழ்நாடு தானே. கன்னடத்துக்காரன் உணர்வு இழந்துட்டானே, தெலுங்குக்காரன் உணர்வு இழந்துட்டானே. ஆகவே மொழி என்பதற்குள்ள வெறும் கருத்து பெருமாறும் கருவி மட்டுமல்ல, அது உணர்வு, அறிவு, எழுச்சி எல்லாவற்றின் மொத்த இருப்பிடம். ஏதோ சும்மா விளையாட்டா? தெலுங்கு அதுக்கு முன்னூட்டியே போயிட்டு இருக்கிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாலேயே தெலுங்கு என்பது முன்னூட்டியே மாறி ஒரு பகுதி. அதெல்லாம் ஹளகன்னடம். இப்ப கன்னடத்துல ஹளகன்னடம், பழகன்னடம், புது கன்னடம் இருக்கிறது. ஹளகன்னடத்தை எடுத்து அகராதி பார்த்தா முழுசும் தமிழா இருக்குமா. அதே மாதிரி மலையாளம், பச்சை மலையாளம், அது பழையது அப்படியே இருக்கும், தமிழா இருக்கும், புதுசு இருக்கும். அதே மாதிரி தெலுங்குல அச்ச தெலுங்கு, பழைய தெலுங்குங்கிறது முழுசும் தமிழா இருக்குமா. அது காலத்தை திட்டமிட்டு சொல்ல முடியலங்கிறாங்க. அது ஒரிசாவோட சேர்ந்து அரசு இருந்ததா, அந்த அரசு எப்படி எல்லாம் சிதைந்தது என்பதை மிக கடினமான ஆய்வுல இருக்குது. ஆந்திராவுடைய நிலை. ஆந்திர திராவிட பாஷா இலக்கணம்னு ஒரு இலக்கண நூல் எழுதுறான். ஆந்திர திராவிட பாஷான்னு எழுதுற அந்த இலக்கணம் 8ஆம் நூற்றாண்டா 7ஆம் நூற்றாண்டு இல்ல, எந்த நூற்றாண்டு இல்ல, 5ஆம் நூற்றாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம யாரு இவர் எழுதின ஒரு நூல், அருமையான நூல், வாய்ப்பு இருந்தா வாசிங்க. நம்ம லட்சுமி இவரு தமிழுக்காக போராடினார்ல லக்குவனார், ஆமா, பழந்தமிழ்னு ஒரு நூல் இருக்கிறார். அதுல நீங்க கேட்கிற கேள்விகளுக்குரிய விட அது எப்படி எப்படிலாம் இருந்துங்கிறத அது தனி நூலா இருக்குது. லக்குவனார் அருமையான நூல், பழந்தமிழ். அதுல நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். அப்படியானா அப்போ அச்சதெலுங்கு, ஹளகன்னடம், பச்சை மலையாளம் இதெல்லாம் நமக்கான தடங்களாக அங்க இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இயலாம பிராமணனுடைய அதிகார வர்க்கமும் அரசும் மேல்தட்டுக்காரனும் சேர்ந்து தமிழனிடம் சொன்னா, அப்ப அரசு பிராமணன் கையில இருக்குது, சமஸ்கிருதம் கையில அரசு இருக்குது. இன்னைக்கு தேவ பாஷை ஹிந்தி என்று நினைத்துக் கொண்டாடுறாங்க. ஹிந்தி என்பது ஒரு மொழி அல்ல. அதான் அதை உடனே நான் வாசித்து காட்டுறேன், நீங்க அது தெரியணும். இன்றைக்கு ஹிந்தி என்பது ஒரு மொழி அல்ல. அம்பேத்கர் கையினாலே எப்படி எழுதுகிறார்? இந்திலிருந்து தேவநாகரி லிபியிலாகிய ஹிந்தி ஆட்சி மொழி. அது என்ன? தேவநாகரி லிபியிலாகிய ஹிந்தி ஆட்சி மொழின்னு அரசியல் சட்டம் எழுதுறா. அப்ப ஹிந்தி மொழின்னா ஹிந்திக்கு ஏன் எழுத்து இல்ல? தேவநாகரி. தேவநாகரினா என்னது? சமஸ்கிருதம். அப்ப சமஸ்கிருதம் எடுத்த எடுப்புலயே வெற்றி பெற்று, ஹிந்திக்கு எழுத்து இல்ல. எழுத்து இல்லைன்னா அது எப்படி மொழியா இருக்க முடியும்? அது மொழியே அல்ல. அவ்வளவு சமஸ்கிருதத்திலிருந்து அதான் சொல்லுகிறான் கோல்வாக்கர், இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ல எழுதுறான். நாம் நமக்கு வசதிக்காக இப்போ ஹிந்தின்னு சொல்லி இருக்கிறோம். நம்முடைய ஒற்றை ஆட்சிக்குள்ள முழுவதும் சமஸ்கிருதமா தான் இருக்கும். நாம RSS காரங்க ஆட்சிக்கு நாம் சமஸ்கிருதத்தை வெற்றிகரமாக இயக்க முடியும் என்ற முகவரையில் எழுதுறான் கோல்வாக்கர். அது தெளிவா இப்ப நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கான். சமஸ்கிருத ஆண்டு, சமஸ்கிருதத்துக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பட்டம், பிராமணர்களுக்கு அத்தனை பணம், கோடிக்கணக்கான வரி எல்லாம் அதை நோக்கி பாயுது. நம்ம வரி பணம் எல்லாம் சமஸ்கிருதத்தை நோக்கி பாயுது, அது அக்ரகாரத்தை நோக்கி பாயுது. இங்க அரசு ஊழியர் போராடுனா ஜெயலலிதா என்ன சொல்றாரு? உங்க பணத்துல நாங்க 90 விழுக்காடு அரசு ஊழியர்களுக்கே தந்துடுறோமே. நீ அப்படி சொல்லுகிறிய, நீ அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருங்க சொல்றிய, தமிழ்நாட முழுவதும் வேட்டக்காடா கொண்டு போய்கிட்டு இருக்கிறானே, அதுல உன் வாய் பேசாதோ? 2000 கோடி பெட்ரோல அள்ளி கொண்டு போறானே, கோடானு கோடி ரூபா, அதை நீ தட்டி கேட்க மாட்டியோ? இங்க தர வேண்டிய அத்தனை கனிவளத்தையும் வட இந்தியாக்காரன் வெறும் தேசிய தலைப்புல கொண்டு போறான்னு அதை கேட்க மாட்டியோ? டாட்டா 64,000 ஏக்கர் எஸ்டேட் அங்க வச்சு எங்களை கொள்ளையடிக்கான, அதுல நீ பங்கு கேட்க மாட்டியோ? நிலக்கரி அவ்வளவையும் தோண்டி கொளுத்தி அவ்வளவு மின்சாரமும் கர்நாடகத்துக்கு போத, அசாம்காரன் அவ்வளவுக்கும் 1 லிட்டருக்கு பெட்ரோல்ல 75% ராயல்டி வாங்குறானே, நீ 1 பைசா ராயல்டி வாங்கி இருக்கிறியா? நீ அதுல கேட்க மாட்டியோ? அதெல்லாம் உனக்கு கேட்க தெரியாதோ? அதுல வாய் புத்திக்கிடுவா. இங்க அரசூழியருக்கு கொடுக்கிறேன், அரசூழியருக்கு கொடுக்கிறேன், என்னமோ அரசூழியரு பணத்தை எடுத்து அவ்வளவு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ற மாதிரியும், இவங்க எல்லாம் ஒரே சிக்கன நடவடிக்கையில இருக்கிறது போலவும்
ஒரு ஏற்றத்தாழ்வான சமுதாயத்துல செல்வம் இருக்கிறவன் செல்வத்துக்கு தான் போராடுவான். ஒரு சோசியலிஸ்ட் தான் மாறுபாடா இருப்பானே தவிர அரசூழியே சோசியலிஸ்ட் இல்ல. அவன் தன்னை ஒரு மேல்தட்டுல வைத்துக் கொண்டுதான் அவன் மேலும் மேலும் தான் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு டிவி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம், திட்டம் திட்டிட்டு இருப்பான். ஒரு பொது உடைமை தோழன் தான் சமூக மாற்றத்துக்கு நிற்பான். அரசூழியம் எப்படி நிற்பான்? அவன் தன்னுடைய கோரிக்கை கேட்டுக்கொண்டேதான் இருப்பான். காஞ்சிபுரம் சேலை, ஒரு சேலை 40,000 ரூபாய்க்கு போய் காஞ்சிபுரத்துல எடுக்கிறான். போன மாதம் ஒரு காஞ்சிபுரம் தோழர் போய் சொல்றாரு, கடந்த 25 ஆண்டுகளாக நாங்க 75 விழுக்காடு போலி சேலை தான் வித்தோம், 40,000 ரூபாய் சேலை உண்மையிலே 4,000 ரூபாய்க்கு தான் பெறும். அவரே சொல்றாரு. இவன் தான் திமிர காட்டுறதுக்கு பொண்டாட்டிக்கு 40,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுக்கான். ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு இதுல வைத்திருக்கிறது 25,000 ரூபாய்க்கு கீழே சேலை இல்லை. நேரத்தை வீணாக்க வேண்டாம், போகலாம். ஏன் போட்டுட்டு ஒரு 40,000 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டே சேலருக்கா சேலக்குன்னு அலையிறா. குறைஞ்ச சேலையே 25,000 ரூபாய் இருந்தா உள்ளவா. சின்ன கடை உள்ள போதான் கடை இருக்கு, அதுல வீடு இருக்கான். 25,000 ரூபாய்க்கு குறைந்த சேலை இல்லை. உலகத்துல ஒரு 15 முளை துணிக்கு 40,000 ரூபாய் கொடுக்க தமிழன் தவிர உலகத்துல எங்காவது உண்டாயா? திருநெல்வேலி மதுரைக்காரிய பார்த்த உடனே சொல்லலாம். சோத்துக்கு வழி இருக்காது, 40 பவுன் கழுத்துல போட்டிருப்பான். கத்தி எடுத்து கழுத்துல குத்துனா அது சாவ மாட்டான், அது தடுத்துக்கிடும். அவ்வளவு நகை கிடக்கும். சோறுக்கு வழி இருக்காது, காய்கறி சாப்பிட மாட்டான், பட்னி கிடப்பான். ஆனா நகை பைத்தியம் அப்படி தமிழனுக்கு. அவன் பண்பாட்டுல உச்சிக்கு போனான் பாருங்க, அது நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள மூழ்கி அவனை வெளியில தூக்க முடியல. அது தெற்கு பகுதி ரொம்ப இது வடக்கு வடதமிழ் வடக்க உள்ளது வர வர கொஞ்சம் ஒளிமயமா இருக்கும். தெற்கு பகுதி இவனே எழுதுறான், நம்ம ராகுல்ஜி தெற்க விவேகானந்தன் எழுதுறான், இந்தியாவிலே சாதி வெறி தெற்க, அதுவும் தெற்கு தமிழ்நாட்டுலங்கிறான். தெற்கே போக போக அதிகம், அதுலயும் தெற்கு தமிழ்நாட்டுல அதிகம் என்று சொல்லுகிறான். அது என்ன காரணம் நமக்கு தெரியவில்லை. அந்த கிறிஸ்தவ மதம் உள்ளுக்குள்ள வேற்று வடிவை கொடுத்ததுனாலயா, அல்லது அவங்க நிலக்களாரிய தன்மை அவங்ககிட்ட இன்னும் வலிவா இருக்கிறதுனாலயா, பொருளாதார வலிமை இங்க விட திருநெல்வேலியில கூடுதல், அந்த காரணத்தினாலயா என்று நமக்கு அது சொல்ல முடியல. அது ஆய்வை நாங்க பல பேர்ட்ட வைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நாம இங்க வருவோம். அப்ப இனி பண்பாட்டுக்கு வந்துருவோம். அப்படியானா இந்த ஹிந்தி பண்பாட்டு துறையில சமஸ்கிருதத்துக்கு வெற்றி பெற்றாச்சு. ஹிந்தி என்பது அது ஒரு மொழி அல்ல, அது 44 மொழியை சேர்த்து கட்டி 20 அம்பேத்கர் எப்படி கணக்கு கொடுக்காங்க, 26.3 26.3 இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறார்கள். பாக்கி 74 பேரு மற்ற பாக்கி மொழி பேசுகிறார்கள். இவ்வளவு பெரும்பான்மையாக 25 விழுக்காடு ஹிந்தி பேசுறது இருக்கிறதுனால ஹிந்தி ஆட்சி மொழி என்று அவர் தீர்மானம் கொண்டு வைக்க, தென்னவர்கள் எல்லாம் எதிர்க்க, அதெல்லாம் வாக்கு போய் அது பெரிய, அது தனி நூல், அது பெரிய நூலாக இருக்கிறது. அது அந்த செய்திக்கு நான் போனா நம்ம தலைப்பு மாறிடும். அது நீங்க பிறகு நான் வாய்ப்பு இருந்தா அந்த நூலை மட்டும் அறிமுகப்படுத்துறேன். எஸ்.வி. ராஜேந்திரன் எழுதின இந்து இந்தி இந்தியா இருக்கிறதே, அதுல கூட அந்த செய்தியெல்லாம் இருக்கிறது, நீங்க அதிலே விரிவா பார்த்துக் கொள்ளலாம். ஆக அப்படியானா இந்த 44 மேல்நாட்டு இந்தி, கீழ்நாட்டு இந்தி, பீகாரி இந்தி, இப்ப இதுல என்ன ஆயிப்போச்சு? இவங்க சொன்ன கட்டிகாரம் பொழுது 8 நாள் என்று சொல்லுவான். இப்போ ஒவ்வொரு மொழிக்காரனும் இத ஹிந்தி என்று காட்டி நம்ம ஹிந்தி ஆட்சி மொழி ஆக்கிட்டான். இப்ப அங்குள்ள ஒவ்வொரு தேசியனமும் விடுதலை சொல்லுது. சத்தீஸ்கர் எங்க சத்தீஸ்கர் மொழியை கொண்டு ஹிந்தியில எழுதியிருக்கிறா, மைதிலிக்காரன் சொல்றான் எங்க மைதிலி மொழியை ஹிந்தி என்று எழுதி எங்களுடைய விடுதலை நீ வீழ்த்தி விட்டா, எங்களுக்கு என்று தனி மொழி, தனி பல்கலைக்கழக வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்ப உண்மை விளங்குதே, நீ சத்தீஸ்கரையும் மைதிலியும் அவ்வளவையும் ஹிந்தி என்று சொன்னாயே, அவன் தனி மொழிக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறானே. நீ அரசியல் சட்டம் எழுதி எங்க வேலையெல்லாம் சட்ட வடிவாக்குனாயே, நீ எல்லாரும் நீ அவ்வளவுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா? யார் கேட்கறது? பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை எவனா கேட்கிறானா? திமுக காரன். சத்தீஸ்கர் அவ்வளவு தனி மொழி என்று சொல்கிறாரே, நீ அன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரே மொழி என்று சொன்னாயே, நாங்க எங்க தென்னவர்களை அவமானப்படுத்தி எங்களுக்கு ஹிந்தி ஆட்சி மொழி என்று சொன்னீங்க என்று கேட்கறக்கு ஆள் உண்டா? இல்ல. இந்த பாருங்க, அந்த ஒன்னை மட்டும் வாசி காட்டுற பாருங்க. அந்த உரைமணி கோவை மறைமலடிகள் எழுதின நூல் பாருங்க, உரைமணி கோவை. அதுல ஒரு தொடர் வச்சு குறிப்பிடுத்திட்டு இருந்தாங்களே, உரைமணி கோவைன்னு ஒரு சின்ன நூல், மறைமலடிகள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, மற்றும் இந்தி உருது முதலான வடநாட்டு மொழிகளோ தமிழை போர் பழமையானவைகள் அல்ல.
மகம்மதிய மதத்தவரான முகலாய அரசர்கள் வடநாட்டின் மேல் படையெடுத்து போந்து தில்லிப்பட்டினத்தை தலைநகராய் கைக்கொண்டு அதன்கண் அரசு வீற்றிருக்க துவங்கிய பின்னரே அம்மொழிகள் தோன்றியனவாகும். அக்காலத்தில் தில்லி நகரிலும் அதனை சூழ்ந்த இடங்களிலும் பிராகிருத சிதைவான ஒரு மொழி வழங்கிக் கொண்டிருந்தது. தில்லியில் துலுக்கர் அரசு நிறைவேற்ற பின் அவர் கொணர்ந்த அராபி மொழி பாரசீக மொழி சொற்கள் அம்மொழியின் கண் ஏராளமாய் கலக்கப்பெற்று அவரால் அஃது உருது எனவும் பெயர் வரலாயிற்று. இதன் பின் நூல் வழக்குடையதாய் இஞ்ஞான்று வழங்கும் இந்தி மொழியானது லல்லுஜிலால் என்பவரால் உருது மொழி நின்றும் பிரித்து சீர்திருத்தம் செய்யப்பட்டது ஒன்றாகும். இதற்கு முன் உள்ளதான பிராகிருத சிதைவு மொழியில் கலந்த பாரசீக அராபி சொற்களை அறவே ஒழித்து சமஸ்கிருத மொழி சொற்களை மிகுதியாய் எடுத்து சேர்த்து அவர் இந்தி மொழியை புதிதாய் உண்டாக்கினார். ஆகவே வட சொற்கலப்பினால் ஆக்கப்பட்டு சிறிது காலமாக இப்போது நூல் வழக்கில் கொணரப்பட்டிருக்கும் இந்தி மொழியை நம் தென்னாட்டவர் கற்று தெரிந்து உள்ளதனால் இவர் வடநாட்டவர் எல்லாருடனும் பேசி அளவலாகி விடக்கூடும் என்று சிலர் மடிகட்டி நின்று கூறுவது நம்மனாரை ஏமாற்றும் பொய்யுரையே ஆகும். கிவி 1400 ஆண்டு முதல் 1470 ஆண்டு வரையில், அதாவது இன்றைக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த ராமானந்தர் என பெயரிய துறவி ராமனையே முழுமுதற் கடவுளாக வைத்து வழிபடல் வேண்டும் என்ற கொள்கையை வடநாட்டில் பல இடங்களிலும் பரவ செய்தார். இவர் ராமன் மேற் பாடிய பாடல்கள் தான் முதல் இந்தி மொழியில் உண்டானவை. அதனால் அவருடைய பாடல்கள் அடங்கி இந்தி மொழி நூல் ஆதி கிரந்தம் என வழங்கப்படுகின்றது. இனி ராமானந்தருக்கு பின் அவர்தம் மாணாக்கருள் ஒருவரான கபீர்தாசர் என்பவர் கடவுள் பல பிறவிகள் எடுத்தார் என கூறுவது அடாதென்றும், இறைவனை கல் செம்பு கட்டை வடிவில் வைத்து வணங்குதல் பெரும் குற்றமாம் என்றும், இந்து சமய கிரியைகளும் சடங்குகளும் பொருளற்ற புன்செயல்கள் என்றும் இந்தி மொழியின் ஒரு பிரிவான அவதி மொழியில் பாடல்களை பாடியிருக்கின்றார். இனி கபீர்தாசருக்கு பின் அவர்தம் மாணாக்கரான நானாக் என்பவர் தம் பாடல்களை பஞ்சாபியும் இந்தியும் கலந்த கலப்பு மொழியில் அமைத்து சீக்கிய மதத்தை பரப்பினார் என்று இப்படி சொல்லிட்டு அப்படி அவ்வளவு ஒவ்வொன்னா வந்து சொல்லுகிறார். பிறகு பாருங்க அந்த ஹிந்தியில எவ்வளவு கலந்திருக்குங்கிறத. மொழியானது வடக்கே பற்பல நாடுகளில் பற்பல, நல்ல கவனமா கேட்டுக்கிடுங்க, பற்பல மாறுகளோடு பேசப்படுகின்றதே அல்லாமல் அங்கும் ஒரே வகையாய் பேசப்படவில்லை. இங்கனம் பல வகை மாறுதல்களுடன் பேசப்படும் இந்தி மொழியை ஆராய்ச்சி செய்த ஆசிரியர்கள் அதனை மேல்நாட்டு இந்தி, கீழ்நாட்டு இந்தி, பிகாரி இந்தி என்று 3 பெரும்பிரிவுகளாகவும், அப்பெரும் பிரிவுகளினுள்ளே முறையே பாங்காறு, பிரஜ்பாஷா, கன்னோஜ், பத்தேலி, உருது, அவதி, பகேலி, சத்தீஸ்கரி, மைதிலி, போஜ்புரி, மககி என்னும் பல சிறு பிரிவுகளாகவும் பகுத்திருக்கின்றனர். இன்னும் இந்தி மொழியின் பிரிவுகளாக பேசப்படும் சிறு சிறு மொழிகள் மேலும் பற்பல உள. இவ்வாறு இந்தி மொழியின் பல பிரிவுகளாக வழங்கும் பற்பல மொழிகளை பேசும் பற்பல நாடுகளில் உள்ளாரும் ஒரு நாட்டவர் மொழியை மற்ற நாட்டவர் அறியாராய் உயிர் வாழ்ந்து வருதலின் இந்தி அவரெல்லாருக்கும் தெரிந்த பொதுமொழி என்று உரைப்பாரை எங்கனம் பொருந்தும். இதுக்கு மேல் விளக்கம் வந்து கொண்டே இருக்கு. இப்படி இங்க இந்தி கற்றா வடநாட்டுல இந்தியில வேலை கிடைக்குங்கிறதும், இங்க திராவிட கட்சிகள் ஆண்டதுனாலதான் ஹிந்தி மேல வெறுப்பு வந்துட்டு என்றும் சொல்லுவது எவ்வளவு அடாத செயல். பீகாரி அது ஒரு வகை இந்தி. பீகார் நாட்டுல 1 கோடி பேர் படித்துட்டு வேலை இல்லாம இருக்கிறான். தமிழ்நாட்டுல இந்த மாத கணக்கு 60 லட்சம் பேர் படித்துட்டு வேலை இல்லாம இருக்கிறான். மொத்தம் 40,000 பேருக்கு தான் வேலையே கிடைத்திருக்கிறது. வீட்டுக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு போக சொன்னது பல லட்சம். இதுல வேலை வாய்ப்புக்கும் மொழிக்கு என்ன சம்பந்தம்? தொழில் கூடத்தை உருவாக்கணும், தொழிலை பெருக்கணும், தொழிற்சாலை பெருக்கணும், வேலை பெருக்கும். அதை கொண்டு மொழியோட ஏன் பொறுத்துக்கிறா? அது ஒரு வித்தை. மொழியை கற்றா வேலை கிடைக்கும், மொழியை கற்றா வேலை கிடைக்கும், இங்கிலீஷை கற்றா வேலை கிடைக்கும். அமெரிக்காவில் சட்டம் போட்டுட்டான் போன கிழமை. கணினி படித்துட்டு இங்க யாரும் வராதங்க, நாங்க அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறோம், அருள் கூர்ந்து புறப்பட்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிறான். அதெல்லாம் என்ன? அது ஒரு கணக்கு வழங்குற ஒரு பொறி. அது எத்தனை பேருக்கு வேலை போட்டுரும், சோறு போட்டுரும். எனவே அந்த தமிழ் மண்ணு தான் சோறு போடும். தமிழனுக்கு சோறு போடுறது தமிழ் மண்ணு தான். ஒரு தோழர் யார்ட்ட கேட்டாரு, நீங்க தாராவிக்கு பார்த்திருக்கிறீர்களா? தாராவில் மட்டும் 20 லட்சம் தமிழை வாழுகிறான், நீங்க வடவர்கள் ஆதிக்கம் என்று சொல்லுகிறீர்கள் என்று. தாராவில நாங்க மாத கணக்கா தங்கி இருக்கிறோம். உலகத்தின் கடைசி சேரி தாராவி. தாராவிக்கு போனவர்களுக்கு தெரியும். அத்தனை தமிழனும் உலகத்தின் கடைசி இடத்துல இடம்பெற்றிருக்கா பாருங்க. தாராவி சேரி தான் உலகத்தில் அழுக்கான சேரி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் ஜாதி அவ்வளவு அங்க கிடந்து மண்டாடி போராடுது. ஆனா அதே சமயம் அந்த 20 லட்சம் தமிழனுடைய சம்பாத்தியத்தை விட ஒரு பான்பராக்குக்காரன், ஒரு தாரங்கதாராக்காரன், ஒரு சாதாரண மகத்தலால்காரன் அடிக்கிற கொள்ள கூட, இவன் அடிக்கிறது சுரன் வேட்டை, அவன் போறது கூலி. அவன் வேலைக்கு போறான், சுரண்ட இல்ல. அவன் இல்லைன்னா மராட்டிக்காரனுக்கு தான் இழப்பு. இன்னைக்கு அரபு நாடுகள்ல 35 லட்சம் தமிழை வாழுகிறான்.
35 லட்சம் தமிழன் அரபு நாட்டுக்கு போயிருக்கான். சுரண்ட போகலையே, இவன் இல்லாம வாழ இயலாது. எங்க பகுதியிலிருந்து தோழர்கள் போறாங்க. 18 மணி நேரம் வெயிலுக்குள்ள நின்று மின்சார கம்பி நட வேண்டுமா? ஒரு இடத்துல அந்த பேருந்து நிப்பாட்டி இருந்தா அதுக்கு கீழே தான் நடல பார்க்கணுமா? அவ்வளவு கொதித்து போய் இருக்கும். அந்த இடத்துல அவங்க வேலை செய்யறாங்க. அந்த வேலையை அவன் அவ்வளவு ஏசி அறையில உட்கார்ந்து இருக்கிறான், பெட்ரோலை வித்துட்டு. இவன் கூலி வேலைக்கு போய் செய்யறான். இவன் சொல்றான், அப்ப அரபு நாட்டுக்கு போனா அரபு மொழி படிச்சுட்டா போகணும், ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அரபு தெரியணும், ஹாய்னா வந்துட்டு போகுது. கம்பி நடுறதுக்கு, கடப்பார கம்பி நடுறதுக்கு இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டா கம்பி நடணும். மொழி பஞ்சாச்சரங்கிறவர் தான் அமெரிக்காவில் தலைமை மருத்துவர். அவர் யாழ்ப்பாணத்தில் தமிழ்ல கற்றவர். மானிப்பாய் பல்கலைக்கழகத்தில் 120 ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவமும் பொறியியலும் தமிழ்ல. வெள்ளகால் வேவு சுப்பிரமணிய மொழியார் என்பவர் திருநெல்வேலிக்காரர். அப்படி நீதி கட்சி ஆளும் போது தமிழ் வழியாக பயிற்று மொழியாக பொறியியலையும் மருத்துவத்தையும் கொண்டு வந்து விட்டால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்று நீதி கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்ல பொறியியலையும் மருத்துவத்தையும் படைக்க முடியுமா என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்னையா 120 ஆண்டுக்கு முன்னாலே மானிப்பாயில நடந்து கொண்டிருக்கிறது முடியுமா என்று கேட்கிறீர்களே என்று மூடையா தமிழ் புத்தகத்தை கொண்டு போறார். தமிழ் புத்தகம் செல்லுமா? செல்லாத. போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 5 பொறியியல் கல்லூரியில தமிழை பயிற்று மொழியா கொண்டு வந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னான்? என்ன தமிழ்நாட்டுக்காரங்க இந்த மாதிரி அலைகிறீர்கள்? உங்களை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்காரனையும் அவனவன் தாய்மொழியில கொண்டு வந்தா இந்தியா என்ன ஆகிறது? தமிழ் செல்லாது என்று அறிவித்தான். எனவே தமிழ் செல்லாது என்பதை முழுமையாக அவன் ஒற்றை ஆட்சி, ஒற்றை இதுல அவன் தனியா இருக்கிறான். ஒற்றை அரசு தான், அது ராணுவ கட்டமைப்போட இருக்குது. அதே சமயம் நம்முடைய கடமையில் இந்த பண்பாட்டு தலைமையில கேட்டதுனால சொல்லுகிறேன். இந்த ஆட்சி மொழி ஒண்ணு இருந்தது, நான் நூலகத்தில் எடுத்து வந்தேன். இருக்கு பாருங்க, ஆட்சி தமிழ். அப்படியானா தமிழ் என்பது எந்த அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இதை எந்த அளவுக்கு பேணலாம் என்று ஒரு நிலைப்பாடு. இதுக்காக நூலகத்தில் போய் எடுத்துட்டு இருந்தேன். இந்த நூலகத்தில் இவர் தான் எழுதியிருக்கிறார், தமிழ் இயக்குனராக இருந்தவர். அப்படியா அந்த உங்களுக்கு தெரியும், 1956 தான் மொழிவழி மாநிலமா தமிழ்நாடு புரிந்தது. அதுக்கு முன்னால ஆந்திரா, கர்நாடகம், மலையாளம் எல்லாம் ஒன்னா இருந்தது, மெட்ராஸ் ஸ்டேட். அந்த அடிப்படையில் இருக்கும்போது முழுவதும் இங்கிலீஷ் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனே கொஞ்சம் தமிழறிஞர்கள், அங்குள்ள ஆந்திர அறிஞர்கள், மலையாள அறிஞர்கள் எல்லாம் நிர்வாகம் அவ்வளவும் நம்ம ஹிந்தியில நடத்தி கொண்டிருக்கிறோம், இல்ல இங்கிலீஷ்ல நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்க தாய்மொழியில வர வேண்டாமா? முதல்ல தெலுங்கு தான் அந்த சிக்கலை எழுப்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தெலுங்கு நாடு தெரியும், 1953 தெலுங்கு போதியும் மெட்ராஸ்ல இருந்து பிரியுது. பிறகு கர்நாடகத்து போதியும் பிரியுது, கேரளாவும் அப்படி பிரிகிறது. நம்ம 56 பிரிகிறோம். அதுல என்ன எடுத்துக்கொள்ளணும்? இதுல பேசின பேச்சுகள் அவ்வளவு பதிவு பண்ணியிருக்கிறான். ஒரு தேசிய இனம், ஒரு ஜனநாயகம், உண்மையிலே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொன்னா அவன் தாய்மொழியில சிந்திக்க, அவன் தாய்மொழியில படிக்க, அவன் தாய்மொழியில ஆளுமை பண்ண இருந்தா மட்டும்தான் அது ஜனநாயகம். மற்றபடி அது ஜனநாயகமே இருக்க முடியாது. அறிவு என்பது சமூகத்துக்கு சொந்தம். அது தாய்மொழி மூலம் தான் அந்த அறிவு பங்கு வைக்கப்படும். ஆகவே தாய்மொழியை தமிழ்ல கொண்டு வாங்க நிர்வாகத்தை என்று சொல்ல, உடனே அதை நடுவணரசுக்கு அவங்க சொல்லி, நீங்க முதல் தமிழ் நிர்வாகத்தை நடத்தி கொள்ளலாம் என்று வந்த உடனே அவங்க ஒரு கட்டுறாங்க, ஒரு இயக்ககத்தை கட்டி. இன்னைக்கு இருக்கிறபடி இந்த சட்டம் உண்மையிலே பொருந்துமானா, இன்னைக்கு நம்ம காவல்துறையில போய் அவர் சப் இன்ஸ்பெக்டர் அவர் இருக்கக்கூடாது, அவரு ஆய்வாளர் என்றுதான் பேர் இருக்கணும். அத்தனை துறையும் போட்டிருக்கிறான். மொத்தம் 56 துறையும் இருக்குது. 56 துறையும் நாம போய் கேட்கலாம். இப்ப நாங்க தூத்துக்குடியில அப்படி போராடுறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் என்று வைத்திருந்தார். ஐயா, இந்த புத்தகத்தை கையில இது படிங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்க பேருந்துல உங்க இயங்கில மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எழுத வேண்டும். கரையாளர் என்று ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று இருக்கிறார், அவர் நல்லா போராடுவார். அவங்க ஆமா தெரிஞ்சிருக்கு. அவங்க முதல்ல மறுத்தாங்க. இந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வட இந்தியாவிலிருந்து வரலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க 300 நாள் தமிழ் படித்துக் கொண்டு தமிழ்ல ஆற்றல் வலிமை வாய்ந்துதான் உள்ள வர வேண்டும். தமிழருடைய கோரிக்கைக்கு நீங்க தமிழ்ல சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இது இந்தியா சட்டமே ஒத்துக்கொள்ளுது. ஆனா ஒவ்வொன்றையும் எப்படி எழுதுகிறான்? இந்த மாநில சட்டங்கள் மாநில ஆட்சிப்படுத்தல் மாநில மொழியை திணிக்கிறது என்பது மத்திய மொழிக்கு எந்த விதத்திலும் ஊறுபடுத்தக்கூடாது இருக்கும் வரைதான் அது அனுமதிக்கப்படும் என்று ஒவ்வொரு துறைக்குள்ளே அவன் தன்னுடைய கண்ணியை வைத்திருக்கிறான். நீங்க தமிழ் தமிழ் என்று சொல்றது, அவன் மலையாளம் என்று சொல்றது இந்திக்கு எதிராக கருதப்படுமானால் உடனே நிறுத்தப்படும் என்று எழுதிதான் இவ்வளவு பிச்சை போட்டிருக்கிறான். அந்த பிச்சையில நாம போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போறோம். ஐயா, நாங்க சாகர வரைக்கும் உண்ணா நோன்பு இருப்போம் சொன்ன உடனே அடுத்த வாரமே எழுதிட்டான் மாவட்ட ஆட்சித்தலைவர்.
வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் இருந்தா வாகனங்கள் எழுதக்கூடாது, ஊர்தி நிற்கும் இடம் தான் வாகனம் எழுதக்கூடாது. என்னையா ஒவ்வொன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல மொத்தமா நாங்க உங்கள்கிட்ட தரோம், நீங்க மொத்தமா செய்யணும் செய்யுங்க, இல்ல ஒவ்வொன்னா நாங்க வந்தாலும் செய்யுங்க. சரின்னு சொல்லி இப்ப காவல்துறை நேற்று கடிதம் முந்தானம் புறப்பட்டு வரும்போது கடிதம் வந்தது. மாவட்ட காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி எழுதியிருக்கிறாரா, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. பிறகு டிடிடிஏ ஸ்கூல் எங்க இருக்கிறதா? இந்த டிடிடிஏன்னு சொல்லி கிறிஸ்தவ நிறுவனங்களை எங்க திருநெல்வேலியில் பள்ளிக்கூடம் வைத்திருக்குது. அது டிடிடிஏ பள்ளிக்கூடம் பாங்க, திருநெல்வேலி டயோசிஷன் ஸ்கூல் அசோசியேஷன் அதுக்கு பேரு. அத உடனே நாங்களே போய் திருநெல்வேலி திருமண்டல பள்ளி என்று நீங்க எழுத வேண்டும் என்று அந்த பிஷப் ஆயரை பார்த்து சொன்னோம். அவர் முதல்ல அப்படி செய்யலாம், நீங்க என்ன செய்து விடுவீங்கன்னு சொன்னாரு. பிறகு நாங்க உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்து போதையில் இருக்காரு, அவரு கிறிஸ்தவ மேல எப்படியா 2 கம்ப கடலை விட்டு அடி போடணும், அவருக்கு கவனம். அந்த அடிப்படையில் நாம போன உடனே நீங்க சொல்றது சரிதானே, கவனிக்கணும், அது என்ன அவங்க கிறிஸ்தவங்க அப்படி கொண்டிருக்காங்க பாருங்க, அவன் எப்படி இருக்கா பாருங்க. உடனே அனுப்பிட்டான். அவரை கூப்பிட்டு நீங்க நாளைக்கு தமிழ்ல எழுதிடணும், திருநெல்வேலி திருமண்டலம் எழுதிருங்க. அவன் உடனே எங்களுக்கு கடிதம் எழுதி நாங்கள் நாளையில இருந்து டிடிடிஏ டயோசிஷன் எழுத மாட்டோம், திருநெல்வேலி திருமண்டல எழுதுறது. பாருங்க, இப்படியெல்லாம் உட்பகை இருக்கிறது நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. உள்ளூர்ல காவல்துறையில நம்ம அடித்திருப்பான், உடனே காவல்துறை மேலதிகாரிக்கு நம்ம எழுதுறதுக்கு அச்சப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கும் உள்ளுக்குள்ள சண்டை இருக்கும். இந்த சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு அநியாயம் பண்ணுகிறாரு நீ மேல எழுதுனா அவன் தன்னுடைய பழியை தீக்கிறதுக்காக யோ என்னையா அவரை அடிச்சுட்டு எழுதியாவே அவன் கேட்பான். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் முரண்பாடுகளை. அதனாலதான் மேல கொண்டு எழுதணுங்கிறது. அவனுக்கு உள்ளூட்டு சண்டை நிறைய இருக்கும், அதுக்கு நாம உதவியா இருப்போம். இப்படியான நிலையில தமிழ துண்டு துக்கானியா காப்பாற்ற வேண்டியிருக்கு. நல்லா இருக்குதுயா. இந்த புத்தகத்தை நம்ம கையில வைத்துக் கொண்டோம்னா நாம தமிழ் குழுக்கள் அவ்வளவும் போய் அவன் வாதாடுனா உடனே காட்டிடலாம். கண்டிப்பாக தமிழறிஞர்கள் கேட்டால் நீங்கள் செய்தாக வேண்டும் இருக்குது. நீங்க தமிழ்ல தான் எழுதணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் எழுதக்கூடாதுங்கிறான். இவங்க ஓரளவு கிளர்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி பாதுகாப்பாக ஒரு சேஃப்டி இது அந்த வடிகாலாக நம்ம விட்டாதான் தாய்மொழி கிளர்ச்சி அரசியல் கிளர்ச்சியா மாறாது, ஒரு நிர்வாக கிளர்ச்சியா நின்று கொள்ளும் என்பதற்காக அப்படி செய்யறான். அவன் திட்டமிட்டு தான் செய்யறான். நாம அந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வோம். காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும், பேராய கட்சி காங்கிரஸ் நிறுவனதே வெள்ளக்காரன் தான். காங்கிரஸ் கட்சி கட்டினது எதுக்குன்னா, காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சியை நம்ம வெள்ளக்கார அமைத்து கொடுத்துட்டா வெள்ளக்கார மேல துவேஷம் கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் பதவிகளுக்காக அந்த கட்சிக்குள்ள படித்தவர்கள் இருப்பார்கள், நாம வெள்ளக்காரன் தொடர்ந்து ஆளலாம் என்று காங்கிரஸ் கட்சியை ஹியூமன் வெள்ளக்காரன் தான் தலைமை வைத்து கட்டி கொடுக்கிறான். அதே மாதிரிதான் இதுவும். அப்படின்னா நம்ம தமிழ்ல நாம தொண்டு செய்யறது பல முனைகள் கொண்டதாக இருக்கிறது. எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரிந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய விடுதலையை பெற முடியும். எதுல பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று தெரியாம இந்த அடியெடுத்து வைக்க முடியாது. அப்ப இப்ப நாம பார்க்கிறது அவ்வளவு எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கொடமுழுக்கு அறநிலைய பாதுகாப்பு சட்டத்துக்கு தான் முதல்ல அறநிலையத்துறைக்கு தான் தமிழ் பொருந்தும். அறநிலையத்துறைக்கு தமிழ் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு குடமுழுக்கு ஏன் பொருந்தாது? உடனே ஆகமத்துக்குள்ள போய் ஒழித்துக் கொள்றது. இது இல்லைங்க, இது ஆகமம் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. ஆகமம் எங்க இருந்து வந்தது? அதான் அவர் கேட்கிறாரு, பாவனர் கேட்கிறாரு, உனக்கு எது கோயில், உனக்கு எது கடவுள்? சங்கராச்சாரி கேளுங்க. சங்கராச்சாரி என்னது, அவனுக்கு பேரு பிரசன்ன புத்தன். மாயாவாதம், அத்வைதம்னா கடவுள் இல்லை என்று பொருள். புத்தருடைய கோட்பாடு பெருகி வந்ததுனால புத்தரை வீழ்த்துறதுக்காக, அதை திரிபுவாதப்படுத்துறதுக்காக இந்த பிராமண பயில்வு ஆதிசங்கரன் கிபி 8ஆம் நூற்றாண்டுல 4 இடத்துல மடங்களை கட்டி புத்த கோட்பாடு தனக்குள்ள கோட்பாடு என்று தாம் புரட்சி வேஷம் போடுறான். அதான் ஏகான்மம், அத்வைதம், ஸ்மார்த்தம், அதுக்கு பல பேர் பிரம்ம புத்தம். இது அவ்வளவும் கடவுள் இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறதெல்லாம் ஒரே இதுதான் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். நீ எதுக்கு கோயிலுக்கு திருநீர் பூசி இருக்கிற? நீ எதுக்கு கோயிலுக்கு அடி எடுத்து கொடுக்கிற? அப்படியானா நமக்கு விளங்குது, மதம் என்ற தலைப்பு பேணப்படுற வரைக்கும் தான் பிராமணன் இருக்க முடியும். மதத்துக்கு எதிராக புத்த கோட்பாடுக்கு நீ ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டா. புத்த கொள்கை உனக்கு உடன்பாடு அல்ல. எனவே அவன் தந்திரமா திருநீர் பூசிக்கொண்டு அங்க கோட்பாட்டுக்கு கோட்பாடாக மாயாவாதம் புத்தரை பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ள அவன் சிவனாக இருக்கிறான். சங்கராச்சாரிக்கும் திருநீருக்கும் சம்பந்தம் இல்லை, பிராமணனுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை, பிராமணனுக்கும் ஆகமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால்தான் சொன்னேன் திருமந்திரத்துல, பேர் கொண்ட பாப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கில் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம் பார் நாட்டிற்கு பஞ்சமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. பேர் கொண்ட பாப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கில்,
பேர் கொண்ட பாப்பான். அதாவது பாப்பாங்கிற பேரை அவன் புதுசா வைத்துக் கொண்டாங்கிறார் திருமூலர். பார்ப்பான்ங்கிறது தமிழை தான் குறிக்கும். இவன் பேர் நாங்க தான் பாப்பான்னு வைத்துக் கொண்டு நீ போய் கோயில அர்ச்சனை பண்றா. அது நாட்டுல மழை பெய்யாது, பஞ்சம், அவனை விரட்டுங்கிறார். சத்தியமின்றி தனிஞானந்தானின்றி ஒத்த விடைமிட்டு ஓரு உணர்வின்றி பத்தியுமின்றி பரனுண்மையின்றி புத்தேறு மூடர் பிராமணர் தான் அன்றே. அவனுக்கு பக்தி கிடையாது, அவன் கோட்பாடுல பக்தி என்பது கிடையாது, அவன் சோத்துக்காக அப்படி இருக்கிறான் என்று அடுத்த பாட்டில் பாடி காட்டுறாரு. இதை விட பச்சையை எப்படி பாட முடியும் திருமந்திரத்துல? இதை பாடத்திட்டத்துல வைத்திர வேண்டியதானே? பாடத்திட்டத்துல பிள்ளைகள் எழுத சொல்லுவோம், பிராமணன் அனுபவிப்பானா இந்த பாட்டை? அப்ப தமிழ் ஆட்சி மொழி முதல்ல பொருந்துறதே அறநிலையத்துறைக்கு தான். நாம அங்க கோயில்ல குடமுழுக்கு சொல்லும் போது ஏன் பொருந்தாது? எங்க தமிழ் என்ன குறை? குடமுழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஸ்தல புராணத்தை காட்டுவான். பின்னுக்கு ஸ்தல புராணங்கள்ல முழுசும் பொய்யாக எழுதி அதுக்கு புனை சுருட்டுகளாக எழுதி கொண்டு வைத்ததுதான். அதனால தான் நம்ம மயிலாடுதுறை மாயூரம் மாத்திருந்தான்ல. மயில் என்பதை வடமொழியில மயூர, மயிலாடுதுறைய மாயூரம்னு மாத்திட்டான். பிறகு நெடுஞ்செழியன் திமுக அமைச்சரா இருக்கும்போதுதான் நினைக்கிறேன் பழையபடி மயிலாடுதுறைன்னு மாத்தினார். இந்த புரட்சியை நாம செய்யணும். ஊரை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும். பண்பாட்டுக்குள்ள நான் சொன்ன அடக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பண்பாடுக்குள்ள உண்மையான பண்பாடு இருக்கும். தீபாவளி ஆதிக்க பண்பாடு, பொங்கல் உழைக்கும் மக்கள் பண்பாடு. பொங்கல் விழாவை நாம எடுத்து அதுல ஊர்ல அந்த கொண்டாடும் போது உலகத்துல எங்கேயாவது ஒரு தேசிய இனத்தின் விழாவில் கடவுள் இல்லாம வெளிப்படையா இருக்குன்னா பொங்கல் விழா தான். இதே தமிழனுக்கு ஒரு பெருமை. பொங்கல் விழா எந்த கடவுளுக்கு இல்லை, அறுவடை திருநாள். அவ்வளவு பெரிய விழாவை சிராந்தி என்று இப்ப பெயர் வைத்துக் கொண்டு ஆர்எஸ்கார அவ்வளவு வரும். மகர சங்கராந்தி அப்படி என்று சொல்லி திருச்செந்தூர்ல பிராமண அவ்வளவு நோட்டீஸ் அடிச்சு அவருக்கு கொடுக்க மகர சங்கராந்தி. அவன் வீட்டுல விழா கொண்டாடுறது இல்ல. கொண்டாடுறவன மகர சங்கராந்தி என்ற வேறு சொல்ல அதை அழி போடுகிறான். அந்த 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 கூறியதை அழிக்கிறான். மகர சங்கராந்தி என்று எழுதுகிறான். அப்ப ஒரு வரைக்கும் தீபாவளிய அரசு வழியா இங்க நடத்தி கொண்டிருக்கிற விழாவுக்கு குளிப்பறிக்கிற நிலை. அப்படியானா நாம இந்த அரங்குகள்ல தைப்பொங்கலை காப்பாத்தி ஆகணும். கோயில்கள்ல தமிழ் பேரு, தமிழ்ல ஆட்சி மொழி என்பதற்கு இயன்ற அளவுக்கு அவ்வளவு பேரையும் சந்தித்து பேசி நீங்க உடனே 24 மணி நேரத்துல நீங்க தமிழ எழுதலைன்னா நாங்க தீ குளிப்போம்னு சொன்னா சரி, உடனே செய்திருவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கரெக்ட் எதுவும் வைக்க விடாதுங்க. தமிழ்நாடு உங்க இயங்கில டிஎன் போடாதங்க, தானா நாவன்னா தானாவன்னா போட்டு என்ன எழுதுங்க, வரட்டும் தமிழ். அப்படியானா தானே நம்பிக்கை வரும். ஓஹோ, தமிழுக்கும் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா, எல்லாவற்றையும் தமிழ்ல சொல்ல முடியுத, தமிழ் இளைஞர்களும் நல்லா இருக்கிறார்களே, செயல்படுகிறார்களே என்று பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். செய்யலாம், இவங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கலாம், இளைஞர்கள் நல்லா இருக்கிறாங்க என்று பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்ப இளவோடு மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கல்யாணம் விட மாற்றணும். சில இதுகள் அதையும் நிறைய செய்து விடுவோம். இந்த மொழிவழி மாநில பிரிவை வர்றதுக்கு முன்னால நம்ம சென்னை மாநிலம் என்று இருக்கும் பொழுது இந்த சென்னை மாநிலத்திலிருந்து ஆந்திர மக்கள், கர்நாடக மக்கள், மலையாள மக்கள் பிரியறதுக்கு அவர்கள் முழங்கும் போது அந்த பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் நாங்கள் மொழியா மட்டும் பார்க்கல, மொழி வழியாக எங்களை நாங்களே ஆளுகிறது, எங்களுடைய வடிவத்தை நாங்களே அமைத்துக் கொள்வது, எங்களுடைய பண்பாடை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வது, எங்கள் மக்கள் எங்கள் இளைஞர்களுக்கு கூடுதலான வாழ்வளிக்கிறது எல்லாமே எங்களுடைய தாய்மொழியில் இருக்கிறது. எனவே ஆந்திரர்களாகிய எங்களை விட்டுவிடுங்கள் என்று பட்டாபி சீதாராமையா போன்ற பொட்டி ஸ்ரீராமுலு 76 நாள் உண்ணாநோன்பு இருந்து இறக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆந்திரா அது பிரியுது. அதனால ஆந்திர விடுதலைக்கு ஆந்திர மக்கள் சரியான விலை கொடுத்திருக்கிறார்கள். பிறகு உங்களுக்கு தெரியும் விருதுநகர்ல சங்கரலிங்கனார் உண்ணாநோன்பு இருந்தது. இருந்தாலும் தெலுங்கர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுல அந்த உரைகள் இதுல இருக்கிறது விரிவா. வாய்ப்பு இருக்கிறவர்கள் நூலகத்துல எடுத்து நீங்க பார்த்தா நாம் இன்னைக்கு சொல்லுகிறோம் மொழி என்பது கருத்து பெருமாறும் கருவி மட்டுமல்ல, அதனுக்குள்ள ஒரு இனத்தினுடைய வடிவமைப்பே இருக்கிறது. நம்முடைய ஓவியம் முழு ஓவியமும் அதுக்குள்ளதான். கோவை ஞானி ஒரு இதுல பேட்டி கொடுத்திருந்தார். மொழி என்பது ரொம்ப அருமையா இருந்தார். அந்த கண் தெரியாத அவங்கதான். ஆமா, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். எப்படின்னா, நான் பிறந்து சிறு பிள்ளையா தெருவில் விளையாடுகிறேன். மில்லை என்னுடைய தாய் அம்மா அப்பா என்று எனக்கு பெயர் சொல்லி தருகிறார். பிறகு நண்பர்கள்ட்ட போறேன். நண்பர்கள் சில மரங்கள் செடி கொடிகளை சொல்லி தராங்க. ஆசிரியர்கள் அதை விட தாண்டி சொல்லி தராங்க.
என்னுடைய இயக்கமே, என்னுடைய உயிர் தோன்றது என்பதே எப்பன்னா மொழி வழியா என் பிள்ளைகளை எனக்கு சொல்லி தர்றதுதான். என்னுடைய இயக்க, என்னுடைய ஆற்றலை தட்டுறதே அந்த தாய்மொழி தான் தொடங்கி விடுது. நான் மனிதனாக பிறக்கிறது என்பதே என் காதுக்குள்ள மொழி வந்து விடும்போதுதாங்கிற. அந்த மாதிரி நாம் எப்பொழுது மனிதனாகிறோம் என்றால் வெளிச்செய்தி மொழிகள் வழியாக, நண்பர்கள் வழியாக, தாய் வழியாக விழுறதுதான். இன்றைக்கு இந்த பகுதியில தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க இருக்கலாம். தாய்மொழியை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு சிங்களவர்களாகிய நீங்கள் தமிழர்கள் மேல் செயற்கையான பஞ்சத்தை திணிக்கிறீர்கள். இது செயற்கையான ஒரு நிலை, செயற்கையான ஒரு நடவடிக்கை. இதை நாங்க பொறுத்துக் கொள்ள முடியாதுங்கிறான். அந்த மாதிரி முதலாளித்துவம் ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தை உருவாக்குறது. ராமர் பிள்ளையை பற்றி கட்டுரை நிறைய வருது. உண்மையிலேயே அவன் மூலிகையை கலந்து அவன் கல்லை கண்டுபிடித்துட்டாலும் கூட இந்த முதலாளி வர்க்க அனுமதிக்காது. கடல் தண்ணீரையே நம்ம கல்னையா மாற்றிட்டோன்னு இங்க பெட்ரோலா முதலாளி வர்க்கம் விடாது. அவனை கொன்னும். நாங்க ஊதியம் எடுக்கணும், நீ என்ன கடல் தண்ணியை பெட்ரோல் ஆக்குறா என்று அது சொல்லும். அறிவியலை தொடங்குறவே அறிவியல் புத்தகத்தை எப்படி தொடங்குறான்? ஒரு சக்கரம் சுற்ற வேண்டும், இவ்வளவுதான் ஐயா. ஒரு சக்கரத்தை சுற்ற வைத்து விட்டீர்களா, அது உள்ள மனிதனுடைய வாழ்வியல் அவ்வளவே அடைக்கிறலாம். ஒரு சக்கரம் சுற்றுறது எப்படி? கல்லை பெட்ரோல்ல சுத்துறதா, காற்றுல சுத்துறதா என்ற கேள்வி இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு காந்த நிலையில கூட வடக்கு தெற்கு காந்த நிலை இருக்குது. ஜப்பான்ல தொடர் வண்டியை வந்து கிழக்கு மேற்குமாக இப்படி நம்ம வைத்துட்டோம்னா அது வடக்கு தெற்குமா தன்னால மாறிடும். அப்ப அரை சுற்று அது சுற்றிருது தன்னாலே. இன்னொரு அரை சுற்று தான் நமக்கு பாக்கி. ஒரு அரை சக்கரம் தான் சுத்தணும். மனிதனுடைய வாழ்வு வந்தது, முழு வாழ்வையும் அதுல வாழ முடியும். கடல்ல இருக்க மீனை பிடிக்க முடியும். எல்லா வாழ்வையும் ஒரு சக்கரம் சுற்ற வைக்கிறதுக்குள்ளதான் இருக்குது. அப்போ நாளைக்கு கல்லை இல்லை என்றாலும் பூமிக்குள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான சதுர மைல் முழுவதும் நெருப்பு தான் இருக்குது. அதை துவாரம் போட்டு நெருப்பு எடுக்கலாம். கடல்ல காற்றாலைகளை நிறுவி அதன் மூலம் சக்கரத்தை சுற்ற வைக்கலாம். மனித வாழ்வு எத்தனையோ வகையில மனிதனுக்காக சிந்தித்தா, மக்களுக்காக சிந்தித்தா வாழ வைக்க முடியும். முதலாளி வர்க்கம் அப்படி இல்லை. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளாக வாழ வேண்டிய மாந்த இனத்தை ஒரு குறுகிய ஒரு 100 ஆண்டுக்குள்ள அழிக்கிறதுக்காக தன்னுடைய வேட்டைக்காடாக அது மாற்றுது. முதலாளித்துவம் அவ்வளவு கொடுமையானது, தேசம் கடந்த கொடுமை. முந்தி கொடுமை வந்து தேசத்துக்குள்ள நிற்கும், ஏகாதிபத்தியம் வந்து தேசம் கடந்த கொடுமையா போயிட்டு. அமெரிக்காவில் 15 ஆண்டா யூரியாவை தடை செய்துட்டான். யூரியாவை போடும்போது அது நெய்தல் நிலமா மாறுது, மண்புழு இறந்துருது. பல கோடி ஆண்டுகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மண் 10 ஆண்டுக்குள்ள களைப்படைந்தது என்று அவன் மண்ணு அவன் யூரியாவை தடை செய்துட்டு இங்க யூரியாவை அனுப்புறான். எங்க பகுதி பார்த்தா தெரியும், அருமையான மருத நிலம் அத்தனை நெய்தல் நிலமா மாறுது. மண்புழு இளைஞர்களும் தூண்டியல் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருப்பான். இப்ப தூண்டியலே கிடையாது, ஏன்னா மண்புழு இல்லை. அப்ப நெய்தல் நிலமா மாறுது. இளைய தலைமுறைக்கு கோடிக்கணக்கான ஆண்டா கைமாற்ற வேண்டிய நிலத்தை இந்த முதலாளி வர்க்கம் தன்னுடைய குறுகிய லாப வேட்டைக்காக இளைய தலைமுறையே உருவாகாம அளிக்குது. அப்படியானா அது ஒரு கொடுமையான இது. வரலாற்றிலேயே முதலாளி வர்க்கம் தான் கொடுமையான இனம். ஒரு நில மார்ச் கூட சொல்லுவாங்க, ஒரு பண்ணையாரு கூட தனி பார்வைக்காரங்கிட்ட அன்பு செலுத்துவார். கல்யாணத்துக்கு போய் ஒரு சேலை எடுத்து கொடுப்பாரு. அவனுடைய முகத்தை இவர் பார்த்திருப்பாரு. முதலாளி வர்க்கத்துல தொழிலாளி முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது. பிர்லாவுக்கு அவனுக்கு கீழே இருக்க தொழிலாளி முகம் எப்படின்னு தெரியுமா? அவன் மனைவி மக்களை பற்றி அவங்க என்னைக்கா எட்டி பார்த்திருப்பானா? அது என்ன உறவு? அவ்வளவு கொடுமையான லாப வேட்டைக்குள்ள அவன் நிற்கிறான். எனவே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது சோசியலிசம் தான் வைக்கும். காலையில் சொன்னது போல ஒரு ஜனநாயகத்தின் வழியாகத்தான் சோசியலிசத்தை அடைய முடியும். சோசியலிசத்தின் தாய் கருப்பை ஜனநாயகம் தான். ஜனநாயகம் வராம சோசியலிசம் வராது. அப்ப ஜனநாயகம் என்பது என்ன, குடிநாயகம் என்பது என்ன? தேசியத்தை அவர்கள் ஆள்றதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஒரு குறைந்தபட்ச தேசியம் என்பதே அவர்கள் மொழி, அவர்கள் நாட்டை ஆளுறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். என் மொழியில சிந்திக்கப்படாது, என் மொழியில படிக்கப்படாது என்பது ஒரு நாளும் ஜனநாயகமாகாது. ஒரு அங்குல ஜனநாயகம் கூட அதுல இல்ல. பிறகு எப்படி ஜனநாயகம்னு சொல்றா? ஒரு கல்வி தாய்மொழி வழியாக கல்வியை சிந்திக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும்தான் அது ஜனநாயகம். எல்லா மொழியில அறிஞரும் சொல்றான், தாய்மொழியில அவன் சிந்திக்கணும், தாய்மொழியில அவன் பேசணும், அதுக்கு பேர் தான் குடிநாயகம். அது மறுக்கப்பட்டா அதுக்கு பேரு சர்வாதிகாரம். அப்ப நீங்க நம்ம சர்வாதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். அதான் சொன்ன, சர்வாதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு எதிரி கையில மொழி இருக்கணும். மாஸ்கோவுல சர்வாதிகாரம் சார்மன்னம் பண்ணா அவனுக்கு ரஷ்ய மொழி இருந்தது. சந்திரிகா சர்வாதிகாரம் பண்ணா அவளுக்கு சிங்கள மொழி இருக்குது. பிராமணம் பண்ற சர்வாதிகாரத்துக்கு அவனுக்கு சமஸ்கிருத மொழி இல்ல, சமஸ்கிருத மொழி பேசும் பகுதி இல்ல.
செயற்கையாக அவன் பழைய ஆசையில சமஸ்கிருதம் எப்படி புதிதாக சும்மா செயற்கையாக கட்டப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்படி ஒரு மொழியை வைத்து ஆளலாம், முழு நிர்வாகத்தையும் மதத்தின் பேர்ல போட்டுக் கொள்ளலாம் என்றுதான் மதத்தை முன்னெடுக்கிறான். அப்ப மதத்துக்கு எதிராக தமிழர்கள் என்ன மதத்தை எடுக்கிறது அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. மதத்தை மக்கள்கிட்ட சொல்லாம ஒரு தேசிய இனத்தை கட்ட முடியாது. அப்ப மதம் என்பதை சிவனியத்தை காலையில சொன்னீங்களா, சிவனியத்தை மீட்கலாமான்னா இதை ஈழத்து அடிகள் நிறைய விரிவா எழுதியிருக்கிறார். அவர் ஹிந்தி போராட்டத்தில் உள்ள இருக்கும்போது சைவ சித்தாந்தத்தை தனியாக பிரித்திடலாமா இந்து மதத்தில இருந்து, அது முடியாது. ஏன்னா சிவனை ருத்தரனாக்கி அவனுக்கு திருவிளையாடல்களை போட்டு அதை கொண்டு வைதிக மதத்தோட இணைத்து அதற்கான சங்கராச்சாரி கூட்டங்கள் அதுக்கு காத்திருந்து திருநீர் பூசிக்கொண்டு அரசோட படையோட இருக்கிறதுனால அது உள்ளுக்குள்ள நாம் அதிகம் கை வைக்க முடியாது. இன்னொன்று சிவனை மீட்கிறதுல உள்ள சிக்கல், சிவன் தமிழ்நாட்டுக்குள்ள நிலக்கலாரியத்துக்குள்ள முதல்ல பிராமணர், ரெண்டாவது பிள்ளைமார் இருந்தாங்க. பிள்ளைமார் கையில இந்த மடமே சாட்சி. இன்னைக்கு மதுரை மடம் பிள்ளைமார் கையில, சங்கர மடம் பிராமணன் கையில, இந்த ரெண்டு கையில தான் மடங்களே இருக்குது. அப்ப நிலக்கலாரியத்தன்மை அவர்களிடம் இருந்ததுனால அவர்கள் தொண்டு அடிப்படையில அல்லது தேவை அடிப்படையில தமிழை வளர்த்தார்கள். அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படி வெறுப்பு கொடுக்குதுன்னா, சிவன் ஒரு தமிழ் ஜாதியில மேல் ஜாதிக்காரன் கடவுள், தமிழ் ஒரு மேல் ஜாதிக்காரங்க மொழி என்று தமிழ் மேலையும் தமிழ் கடவுள் மேலையும் கோபத்தில் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். அதனால இன்னைக்கு சிவனை சொல்றதை விட நமக்கு எளிதானது எதுன்னா நமக்கு நடுகள் வணக்கம் தான் இதுல இருக்குது. அதுக்கு அந்த 335வது புறநானூறு பாட்டு வாய்ப்பு இருந்தா, நான் புறநானூறு கொண்டு வரல, நீங்க அதை பார்க்கலாம். 335வது பாடல் புறநானூறு இருக்குதோ, எழுதி வச்சிருக்கல. ஆமா, மாங்குடிகளாரா பாடுனது. படி. கடவுள் இல்லை என்ற கொள்கை மாண்புடையார் 335வது அவரில் சொல்லி இருக்கிறார். மாங்குடிகளார், 4 பூட்களை தவிர எங்களுக்கு வேறு பூட்கள் இல்லை, 4 தானியங்களை தவிர வேறு எங்களுக்கு உணவு தானிய பண்டங்கள் இல்லை. பாணன், பறையன், கடம்பன், துடியன் என்ற 4 குடிகளை தவிர வேறு குடிகள் இல்லை. யானையின் மீது வருகிற எதிரியை ஒரு அங்கலம் கூட முன்னேற விடாமல் தடுத்து அந்த யானையோடு எதிரியும் வெட்டி வீழ்த்திவிட்டு அந்த களத்தில இறந்து விடுகிறானே, அந்த மாவீரனை புதைத்த இடத்தில் நடுகின்ற நடுகல்லை வழிபடுகிற அந்த வழிபாட்டு மரபை தவிர வில்லெடுத்து வழிபடும் கடவுள் இல்லை. வில்லெடுத்து வழிபடுகிற கடவுள் இல்லை. ஆகவே நெல் போட்டு வழிபடுகிற கடவுள் எங்களிடம் இல்லை என்ற சொல்லுகின்ற அந்த மரபுதான் தமிழ் மரபு. 335 பாட்டினுடைய பொழிப்புரை. புறநானூறு 335. குந்தே தளவே கொடியே முல்லையே என்ற 4 அல்லது பூவும் இல்லை, கருங்கொடி கருங்கால் வரகே இருந்தனை இதே சொல்லி சிறுகொடி கொள்ளே ஒளிதிகள் அவரையன்றி 4 அல்லது உணாவும் இல்லை, பாணன், பறையன், கடம்பன், துடியனின் 4 அல்லது குடியும் இல்லை. இந்த 4 குடி. அப்ப இந்த 4 குடிதான் பாணன், பறையன், கடம்பன், துடியன்கிறது இசைக்குடி. நாங்க போற்ற வேண்டும் என்றால் இசைக்குடியை தான் போற்றுவோம். பாக்கி உள்ள தொழிலுக்கெல்லாம் பயிற்சி வேண்டியதில்லை, உழவு தொழிலுக்கு பயிற்சி வேண்டியதில்லை. ஆனா பயிற்சி உள்ளது தொழில்நுட்பம் உடைய நுண்கலை ஆகிய இசைக்கலை தான். எனவே நுண்கலையை தான் நாங்க கலை என்று சொல்லுவோம். அதே மாதிரி நெல்லுல அவன் நெல்ல சொல்லலன்னா, நெல்லு தமிழர்களுக்கு பின்னுக்குள்ள உணவு தான். சோழ நாடு என்று பெயர் கூட சோளம் விளைந்ததுனாலதான் சோழ நாடு. இன்றைக்கு கூட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு 8 தானியம், பிறகுதான் பிராமணம் நவதானியம் 9ஆ மாறுது. எண் கூலம் தான். அப்ப எண் கூலத்துல 8 கூலத்திலையும் 8 வகை ஆற்றல் இருக்குது. கேழ்வரகு தானே சொல்லுவீங்க, கேழ்வரகு எங்க போயில கேப்பை என்று சொல்லுவாங்க. கேழ்வரகுல இருக்கிற தாமிர சத்து வேற எந்த கூலத்திலையும் இல்ல, தானியத்திலும் இல்ல. அப்ப அதை நம்ம உணவு விட்டதுனால அந்த செம்பு சத்தை இழந்தோம். சோளத்துல இருக்கிறது பொன் ஆற்றல் அந்த சோளத்துல மட்டும்தான் இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. உளுந்து கருப்பா இருக்குன்னா அது அயன், இரும்பு. பால் வெள்ளையா இருக்குன்னா அது கால்சியம், வெள்ளை. அந்த நிறத்தை வச்சு சொல்ல, நிறத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நிறத்தை வைத்து உடனே சொல்லிடலாம் என்ன இருக்கிறது சொல்லிடலாம். அதே மாதிரி சுவை, புளிப்பு, அதுல வைட்டமின் சி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சுவைக்கு துவர்ப்பு, அதுக்குள்ள குடலுக்கான ஆற்றல் இருக்கும். இப்படி 6 சுவைக்கு 6 நிறத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம
உணவு முறைகள்ல அதை விளக்குறாங்க. இயற்கை உணவுல நிறத்த வைத்தே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அப்படியா இந்த 4 குடிகள், இந்த குடிகளை தான் நாங்க குடிகள்னு போற்றுவோம். இந்த உணவு தான் கொள்ளு, வரகு, தெனை, இந்த உணவு எங்களுக்கு போதும் என்ற நிலை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, அதுல என்ன சொல்றான், யானை போர்க்களத்துல மிகப்பெரிய மறுப்போட போராட வர்ற யானையை வீழ்த்தி அதுல விழுந்துபட்ட அவனுடைய நடுகள் அல்லது நெல் தூவி வணங்கும் தெய்வமும் இலவே, கடவுளும் இலவே. தெய்வம் வேற, கடவுள் வேற. தெய்வம்னா குல தெய்வம், மனிதர்கள்ல மீமிசை மாந்தன், சூப்பர்மேன். மனிதர்களுக்காக நமக்காக வாழ்ந்து இறக்கிறது தெய்வம், நாமளா கட்டி கொண்டது கடவுள். கடவுள் உள்ளத்தை கடந்தவன் பெருசு. அதை ஒரு தேசியத்துக்கு தகுந்தவாறு சாமியை நம்ம கூட்டிக்கிட்டு போவோம். டிடி கோசாம்பி இந்த இதை தனியா 2 நூல்ல எழுதுறாரு. டிடி கோசாம்பி நூல் வாயு நூலகத்துல இருக்கும். அதுல கடவுள் எப்படி இந்த ஐயா இந்த போட்டோ வச்சிருக்காங்களே, என்ன போட்டோ, அகரம், அவகிட்ட கேட்டா தெரியும் எல்லார்ச்சி பண்றது எப்படின்னு சொல்லி. மனிதன் சின்ன குழுவா இருக்கும் போது கடவுளை குலதெய்வமா இதா வைத்திருப்பான். பிறகு அவன் தேசமா விரியும் போது அந்த சின்ன குழு கடவுளை தேச கடவுளா மாற்றணும். பிறகு சர்வதேசமா மாறும்போது சர்வதேசமா கடவுளை விரிவுபடுத்தினாதான் அந்த சமூகத்தை ஒண்ணு கூட வைக்க முடியும். இன்னைக்கு சர்வதேச சாமியா இயேசுநாதர் இருக்காரு. பாளையங்கோட்டையில எங்க இயேசுநாதர் சாமி மேல த காட் ஆஃப் இன்டர்நேஷனல் போட்டிருப்பான், சர்வதேச சாமி. அப்போ அவருக்கு அவர் அதே மாதிரி ஏசியில இருக்கிறாரு, நல்ல நகர்ப்புறத்துல இருக்காரு. நம்ம தமிழங்கிட்ட நாடு இல்ல, நம்ம சாமி சொல்ல மாட்டேன், பீங்காட்டுக்குள்ள நடந்துக்கான். அப்ப சாமியை வச்சே ஒரு சமூகத்தை சொல்ல, நம்மகிட்ட அரசு இல்ல, நம்ம சாமி காட்டுக்குள்ள கிடக்கு. அப்போ இயேசுநாதர் அப்படி இல்லை, எங்க இருந்தாலும் தகுதியோட இருக்கிறார். அழகா முட்டங்கால் போடுறது கூட முட்டு வலிச்சிருன்னு சொல்லி அதுக்கும் பஞ்சநமத்தை தச்சு போட்டிருக்கான். கொஞ்ச நேரம் முட்டு போட்டுனா என்ன, அதுக்கு ஒரு தடையிட அழகா போட்டு அதில் அடிக்கி நின்று சாமியை கும்பிட்டு ஒரு பெரிய நிறைவை கண்ட மாதிரி வாரான். மொழிப்பற்றுல அந்த மூவா சொல்லுவாரு. அமெரிக்காவில உங்களுக்கு தெரியும் 1703 இந்த அமெரிக்கா கண்டம் யாருடைய கண்டம், செவிந்தியருடைய பூமி. அதுக்குள்ள இங்கிலாந்துல இருந்து போனவன், மேப்புலவர் கப்பல்ல போனவன் அங்குள்ள மக்களை பாக்குறான், அங்குள்ள நிலத்தை பாக்குறான். உடனே அவனுக்கு ஒன்று தோன்றுது, இந்த இனம் செவிந்திய இனம் தமிழர்களோட மூத்த இனம். அதை பற்றி சொல்லுவோம். செவிந்திய நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம், அங்கேயும் சிவனுடைய வணக்கம் தான் கிடைத்திருக்கு. செவிந்திய பூமியில சிவனுடைய சிலைகள் கிடைக்குது, அது சிவன் வணக்கத்துடையவன் தான். அதனால்தான் மாந்தன் ஒரே இடத்துல இருந்துதான் கடல் மிதந்து போய் தான் பல இடத்துல உருவாகி இருக்காங்க என்று அது பெரிய விரிவான ஆய்வுல போய் கொண்டிருக்கிறது. 5 கண்டத்தையும் அப்படி பொறுத்துனா, தேங்காய் சிரட்டை உடைந்தா அப்படி பொறுத்துனா வருமே, அப்படி பொருந்திக்கிடும். அப்ப அது மிதந்துதான் கிடக்குதுங்கிறான். ஒரே இடத்துல மாந்தன் வாழ்ந்திருக்கிறான். மொழி ஒரே மொழி தான். பாவாணருடைய இதுக்கு வந்துருது. பைபிள்ல பழைய ஏற்பாடுல ஆதியில் ஒரே மொழியும் ஒரே ஓசையமாக இருந்தது என்று சொல்ற எல்லாமே ஆய்வு நெருங்கிட்டு. மேக்ஸ் முல்லர் 3 மொழி, உலகத்துல 6000 மொழி இருக்கிறது. நடைமுறை மொழியாக 2790 மொழி இருக்குது. ஆனா இந்த அவ்வளவு மொழியும் 3 மொழிக்குள்ள தொடர்பு இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது சொல்லுகிறான். உடனேதான் பாவாணர் சொல்றாரு, நான் இந்த மேக்ஸ் முல்லர் நூலை படித்தேன், 3 மொழிக்குள்ள கொண்டு நிறுத்துகிறான். எனக்கு தெரிந்தது ஒரு மொழி என்று நான் பிறகு ஆய்வை தொடங்கினேன். இந்த 3 மொழிக்கும் தாய்மொழி தமிழ் என்று கண்டுபிடித்தேன் என்றுதான் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு என்று ஆங்கில நூல் எழுதுகிறான். என் மனைவியின் பொற்றாலியை விற்று நான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு என்று எழுதினேன். அதுல ஒரு அத்தியாயத்தை கூட பாடத்திட்டத்தில் வைக்கணும். எப்படி வைப்போம்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு எழுதின நூலை பாடத்திட்டத்தில் வைப்பானா? அறிவாளி என்று யாரெல்லாம் போற்றப்படுகிறாங்க, எந்த கொம்பெல்லாம் அறிவாளி பட்டியல வந்திருக்கிறான்? ஏன் பாவாணர் வரல, ஏன் மறைமலை வரல, ஏன் காசுப்புள்ள வரல? அதுக்குள்ள தேசியம் அடங்கியிருக்கு. தேசியத்தை அழிக்க வேண்டும் என்றால் அறிஞர்களை அழித்து தான் ஆகணும். அப்ப அது இயற்கை, அதை காப்பாற்றுறது நம்முடைய கடமை தான். நாம தான் ஆளும் வர்க்கம் அவர்களை அழிக்கும், தேசிய இளைஞர்கள் அந்த படையை காக்கும். இதுதான் உலக இயற்கை. உலகத்துல பாக்குறோம், செவிந்தியர்களை அழித்துட்டு 1703 இருந்து 1744 வரைக்கும் இந்த மார்க்ஸ் எழுதின அறிக்கை இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை நூல், மாசத்துக்கு சொல்லுவான், எனக்கு பிடித்தமான நூல் எதுன்னு கேட்டா கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கைன்னு சொல்லி எழுதின நூல் எங்கெல்ஸும் மார்க்ஸ். அவ்வளவு உயர்வான நூல். நூலை நீங்க வாங்கி படித்து பாருங்க. எத்தனாயிரம் கேள்விக்கு அந்த சின்ன புத்தகத்துல விட சொல்லுகிறான். மார்க்ஸுடைய வல்லமையை பார்க்கணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை மாசத்துக்கு சொல்றான். நிறைய நூல் கற்றவை மாசத்துக்கு எப்பொழுதும் கையில வைத்திருக்கிறது அதுதான். சேகுவராவும் சொல்றான், நான் கையில வைத்திருக்கிற ஒரே நூல் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை. அவ்வளவு கேள்விக்கு விட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சமூக ரீதியாக அந்த இதுல இருந்து, அந்த புத்தகத்துல இருந்து இவ்வளவு சின்ன நூல் தான். அத கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் வெற்றி பயணம் என்று ஒரு இடது கம்யூனிஸ்ட் தோழர் எழுதினது, பேர் மறந்துட்டேன். அந்த தோழர் நூல்ல இருக்கு. 1703 இருந்து 1744 வரைக்கும் எத்தனை லட்சம் செவிந்தியர்கள் தலை, ஒரு செவிந்தியன் தலைக்கு 40 பவுன் விலை இங்கிலாந்து பாராளுமன்றத்துல முடிவெடுக்கப்படுது. ஐயா, நாங்க செவிந்தியர்கள் தலையை வெட்டி அனுப்புகிறோம், எங்களுக்கு எவ்வளவு பவுன் அனுப்புவீங்க? ஒரு தலைக்கு 40,
ஒரு செவிந்தனே இருக்க விடாது. நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு பண்பாடு, அவனுக்குன்னு ஒரு மொழி, அவனுக்கு ஒரு தேசிய மண் இருக்கிறது. அவன் அந்த இதுல கட்சியை கட்டுவான். அந்த இனத்தை அழித்துட்டா நாம் காலங்காலமாக கொள்ளையடிக்கலாம் அமெரிக்கா என்று இங்க இருந்து தேவாலயத்துல நம்ம பாதிரியார் தான் முதல்ல அதுக்கு அடி எடுத்து கொடுக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடது கணத்தில் அடித்தால் வலது கணத்தை காட்டு என்று சொன்னார். நீங்கள் 2 கணத்தையுமே தீர்த்து நோக்கிருங்க என்று சொல்லிட்டு எடுத்து கொடுத்தார். ஹீரோஷிமாவில நாகசாகிலே அணுகுண்டு போடும்போது என்ன செய்ய, அமெரிக்காவில தலைமை கத்தோலிக்க அந்த கோயில்ல வைத்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த குண்டு சரியாக வெடிக்கட்டும், அவன் குடல் சரியாக செதறட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிதான் குண்டை போட்டான். இவனு நம்மகிட்ட சொல்றான் கடவுள் அன்பானவரு, கடவுளை நீங்க கை விட்டுறாங்கன்னு நம்மகிட்ட வியாக்கியானம் பண்ணி தரான். அவங்க தெரியாதா உலக வரலாறுலாம் நீ எப்படி எல்லாம் பண்ணுனாங்கிறது. அதான் மாதிரி சொல்லுவான், கடவுள்ங்கிறது உண்டா இல்லையாங்கிற சிக்கல் இல்ல, ஆளுமருக்கு அந்த கடவுளுக்குள்ள கொண்டு வேறு விட்டுரும். அந்த வேற கவனமா வெட்டணும். நீ கடவுளையும் சேர்த்து போட்டு வெட்டினா தொலைச்சு போனா தொலைச்சு, எங்க கடவுள் மேல சண்டைக்கு வரிய என்று வருவான். அவன் வேற சன்னமா வெட்டிடு. அதுதான் கவனம். லெனின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்டா கடவுள் கதி என்ன ஆகும், கோயில் கதி என்ன ஆகும்? கோயில் இருக்கும், உண்டியல் இருக்காது. ஒரே வரிதான். எல்லா இடத்துலயும் நம்ம தாய்மொழிங்க. முஸ்லீம் கோயில்ல அரபுல எழுதி போடுறான், அங்க பாரசீகத்துல எழுதுறான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ் இருக்க, உண்டியல் UNDAL தமிழ்ல அழகா எழுதிக்கான. நீ சாமி கும்பிடலாம் பரவாயில்ல, சில்லறை போட்டு போயிருங்கிறதான கணக்கு. உண்டியல மட்டும் எடுத்துருவோம். திருப்பதி சாமி என்ன பாப்போம், ஐயப்ப சாமி என்ன பாப்போம். பெருசா சொல்றான், அடிய அவர் அப்படியாக்கும் இப்படியாக்குங்க, உண்டியல எடுத்துருவோம்ப்பா, எந்த போய் சாமி கும்பிட போவான்? அப்போ எல்லாம் சில்லறைக்கு தானே இவ்வளவு வேலை நடக்குது. ஆகவே கடவுளை தான் சொன்னா லெனின், கடவுளை கொல்ல முடியாது, மெலிய வச்சிடலாம், நாங்க அந்த வேலையை செய்திருவோம். ஆமா, மெலிஞ்சிருவாருல, தன்னால சோத்துக்கு இல்லாம 3 வேளை பூசை, ஒரு வேளையாகி தன்னால சோத்துக்கு இல்லாம மணியாற்ற கால் இல்லாம தன்னால கிடப்பாரு. இதுக்கு போட்டு அதுகிட்ட போட்டு சண்டை போட்டு அடக்கிய சாமி ஒளிக. நான் சென்னையில நாங்க அப்ப சொன்னேன் மேடையில, கடவுள் இல்லை நாங்க மேடம் வச்சா எங்களுக்கு சோதியே தான், கடவுள் இல்லைன்னு சட்டம். ஒரு விளக்காரன் கேட்கான், விளக்காரன் வந்தாங்க, அது ஆங்கிலத்துல கேட்டான். நான் கேட்டேன், என்ன கேக்குறீங்கன்னு. அந்த அம்மா கேக்குது, ஆங்கிலத்துல கேக்குது, நீங்க என்ன இப்ப சொல்லிட்டு போய், நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம். அட போவியா, அதுக்கா இப்படி சிறந்து மூச்சை பிடிச்சிட்டு சத்தம் போட்டு அப்படியே ஆங்கிலத்துல கேட்கா, அதுக்கா இப்படி கிடந்து வெயில் கிடந்து சத்தம் போட்டு கிடக்காப்பா, அது இல்லைன்னா உனக்கு என்னப்பா. அந்த மாதிரி நடைமுறை உண்மை இருக்கு பாத்தீங்களா. 1 லட்சம் 2 லட்சம் இளைஞர் சேர்ந்து நாங்க தெருல வச்ச சத்தம் கடவுள் இல்ல. நீ எதுக்கு ஒரு தேசியத்துக்குள்ள ஒரு அரசு அமைக்கிறதுக்கு பாடுபடாம கிடந்துகிட்டு இப்படி கிடந்து சத்தத்தை போட்டு நம்ம நேரத்தை வீணாக்கணும். அது அந்த நிலையில திராவிட கழகத்தினுடைய பின்னடைவு பாப்பா அதை அழகா பயன்படுத்தி பெரியாருடைய உயர்ந்த கொள்கையில், தமிழ்நாடு சமூக கொள்கையில், வகுப்பார் உரிமை என்ற உயர்ந்த கொள்கைகள் அவ்வளவையும் இந்த நாத்திகம் என்ற ஒரே தலைப்புல அவ்வளவு கொள்கையும் அவன் நீர்த்து போகிட்டான். மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்பட்டு கிடந்தோம். நான் திராவிட கழகத்திலிருந்து விலகி எத்தனையோ ஆண்டாயிட்டு. எனக்கு ஊரு கருச்சட்ட வாத்தியார் கடவுள்னு சொல்லுவாரு. அந்த வாத்தியார் தான் கேட்பான். எங்க வீட்டுக்கு அடையாளம் கேட்கணும், அந்த கடவுள்னு சொல்லுவாரு, அந்த வாத்தியார் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா உடனே குருடம் கூட தடை கொண்டு விட்டுருவோம். இப்ப அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கிறது, நாம கடவுள் இல்லைங்கிறது கடவுள் மேல கோவத்துல சொல்லல. பெரியார் பிராமண மேலோட கோவத்துல தான். நான் சொன்னல, அந்த புலவர் குழந்தை ராவண காவியம் முகவுரை வாசி பாருங்க. எந்த நூலை எடுத்தாலும் முதல்ல முகவுரையை வாசி. 1000 முகற்றான் அகந்ததாயினும் 1000 இல்லது பல்வலந்தே. 1000 தான் முதல்ல இருக்கிறது. அதை நீங்க படித்தா நூல்ல பகுதி கிடைத்துக்கொள்ளும். ராவண காவியத்துல முகவுரை, இரணியன் ஓர் இணையற்ற வீரன் பாவேந்தர் எழுதின நூலுல ஒரு 20-22 பேருடைய முகவுரை இருக்கு. அதை நீங்க குறிப்பிடுத்து பாருங்க. பாவேந்தன் என்ன அளவுக்கு ஈடுபாடு இலக்கியத்துல வைத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஆழமானதெல்லாம் தேர்ந்தெடுத்து எழுதுவார். தமிழ் தேசியத்தினுடைய கருத்து அதுல இருக்கும். இரணியன் ஓர் இணையற்ற வீரன்ல அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாங்க ராம மேல கோபம் ராமதாசர்கள் பிராமணதாசரா இருக்காங்க. நாங்க ராவணதாசர்கள் அல்ல, நாங்க ராவணதாசர்கள் அல்ல. நாங்க ராவண காவியம் எழுதுறது அதுக்காக இல்ல, ராவணனுடைய கொள்கை பரவணுங்கிறது இல்ல. ஒரு ராவணனை ஒரு யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு பேரு நாகநாடு. ஈழம் 4 பகுதி, 4மே தமிழ்நாடு தான். வடக்கு பகுதி யாழ்ப்பாணம், அது நாகநாடுன்னு சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்தது அந்த மலைநாடு, அதுதான் தேயிலைகள் இருக்கிற பகுதி. கிழக்கு பகுதி ரோஹண நாடு, அது வவுனியா இருக்க பகுதி. இப்படி 4 பகுதியாக இருந்தது. 4மே தமிழர்கள் ஆண்டது. 3 இனம், நாகர், வேடர், இயக்கர். இங்க உள்ள தமிழர்கள் அவ்வளவு நாகர். மண்ணின் மைந்தர்களில் மறைக்கப்பட்ட வரலாறுல அம்பேத்கர் எழுதுறார், இந்தியாவில ஒரு மொழி என்றால் அவர்கள் தமிழர்கள், அவர்கள் இனத்தால் நாகர்கள், மொழியால் தமிழர்கள். ஜோதிபாசு சட்டமன்றத்தில் பேசினார, மொழி வழியாக நாடு கொடுக்கணும்னு சொன்னா இந்தியா தமிழனுக்கு சொந்தம்னு சொன்னோம். அவனுக்கு தெரியுதே, அப்படியே சொன்னான்.
தமிழர்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு தான் இது. மறைத்திருவாயா, மறைக்க முடியுமா? அதான் சொன்னேன், தமிழ் உலக மொழி என்பது, இந்திய மொழி என்பது அது உண்மை விளங்கிட்டு. உள்ளூர்ல பிராமணனுடைய கட்டுமானத்தினால மறைத்து வைத்திருக்கிறான். சீப்ப மறைத்த உடனே கல்யாணம் நின்று போவாது. நீ எங்களுடைய மொழி உயர்தனிச்ச மொழி என்பதை மறைத்து நீ அழிக்க முடியாது. இன்னைக்கு தமிழ் பற்றி வராத தோழர்களுக்கும் தமிழ் பற்றி வருது, நீ மறைத்து வைத்திருக்கிறதுனால. கேக்குறாங்க, ஏன் அப்படி தமிழுக்கு ஏன் அந்த உரிமை கொடுக்கல? இந்த தோழர் செம்மலர்ல கூட எழுதுறாங்களே, ஏன் நீ அதை கொடுக்கல? அதுக்கு நீ என்ன சொல்ற? அதுவா இவன் என்ன சொல்றான்? முரளி மனோகர் ஜோஷி இது உயிரோட இருக்குதுங்கிறான், செத்து போனா கொடுப்பேங்கிறான். ஜெயலலிதாவும் செத்து போனாதான் ரூபா கொடுக்கும். யாராவது உயிரோட கேட்டா கொடுக்கறது. உங்க அப்பா செத்து போனா சரி 1 லட்சம், எங்க பெரியப்பா செத்து போனாரு 2 லட்சம். செத்து இருந்தா 1 லட்சம் 2 லட்சம், உயிரோட இருந்தா 1 காசு கிடையாது. அதே கோட்பாடு தான் இங்கேயும். செத்துவா மொழி உயிரோட இருக்க தர முடியாது, செத்து இருந்தா வா. உயிரோடு இருக்கிறது எவ்வளவு பெருமாப்பா இருந்தே நான் தெரிஞ்ச தமிழுடைய பெருமை தெரிஞ்சு பத்தியெல்லாம். அரபு மொழிக்கும் பாரசீக மொழிக்கும் நாங்க செம்மொழி இது கொடுத்திருக்கோம்னா அது இறந்து போச்சுங்கிறான். தமிழ் உயிரோடு இருக்குது. தமிழுடைய ஒரே பெருமை அன்றும் இன்றும் அதே பொருளோடு. சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அப்படியே அதே கைமாத்தி கொண்டு வரோம். இதுதான் தமிழனுடைய உயர்ந்த நிலை. தமிழர்களுடைய ஒரு வெற்றி இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. இப்ப நம்ம பேசும்போது குடும்பமுள்ள பேசுறோம், அதை கூட ஒரு வெளிநாட்டுக்காரன் சொல்லலாம், தமிழர்கள் பேசும்போது புரிய மாட்டேங்குது, ஆனா எழுதும் போது ஒழுங்கா செந்தமிழ்ல எழுதுறாங்க. இது தமிழ் பிழைத்திருக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஏன்னா நான் நலம் நீங்கள் நலமா என்று எழுத தொடங்கிறாரு. பேசும்போது நம்ம மாவட்டத்துக்கு தகுந்தவாறு விரைவா பேசலாம். ஏன்னா பேசும்போது ஆற்றல் குறைந்த நேரத்துக்குள்ள கூடுதல் கருத்தை விளக்குறது பேச்சு மொழியில பேசலாம். எழுதும் போது கண்டிப்பாக பேச்சு மொழி எழுதக்கூடாது. பிராமண நம்மள ஒல வைக்கிற இடமே இதுதான். அது என்ன, பாரதியார் எளிய தமிழ், எளிய தமிழ்னு ஒரு தமிழ் கிடையாது. அது என்ன எளிய தமிழ்? கிடையவே கிடையாது. தமிழ் ஒரே தமிழ் தான். அது இலக்கியத்துக்குள்ள நின்று கையாள மறுத்துட்டா அது அருந்தமிழா மாறிடும், அவ்வளவுதான். அதை கொண்டு எளிய தமிழ்ல பாரதியார் எளிய தமிழ்ல பாடினார், எளிய தமிழ்ல ராமலிங்கடிகள் பாடலையா, வள்ளலார் பாடலையா? அவ்வளவு எளிய பாட்டு தான். எல்லாம் பாரதியார் மேலேதான். பக்கத்துக்கு பக்கத்து பாரதியார நிறைவு செய்யறதுக்காக பாளையங்கோட்டையில் தூய வளன் இயக்கத்தை வச்சிருந்தாரு வளனரசு. அவர் பாரதியாரை பற்றி ஒரு நூல் எழுதி பெருஞ்சித்திரனாருக்கு 1000 கேட்டு எழுதியிருந்தார். அவர் வெகுண்டு ஒரு 30 பக்கம் எழுதியிருந்தார். பாப்பா எத்தனாயிரம் பக்கம் பாரதியாரை பற்றி எழுதுறான். ஒரு நாள் பாரதிதாசனை பற்றி ஒரு வரி கிடையாது. இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எத்தனை பேருந்து வச்சிருக்கிறான், ஒரு இடத்துக்காவது பாரதிதாசன் பேர் வைக்க மாட்டான். முழுசும் பாரதியார் தெரு, பாரதியார் நூலகம் என்றுதான் பேர் வைப்பான். கம்யூனிஸ்ட் கட்சி நிலையில அவன் பிராமணன் ஆனான், பிராமணன் பிறப்படிப்படையில பிராமணன் ஆனான். நீ கிறிஸ்தவனா இருப்பா, நீனாவது ஏதாவது பாரதிதாசனை பற்றி எழுதுவான்னா நீனும் பொறுக்கித்துங்கிற அடிப்படையில பாரதியாரை பற்றி நீ எழுதிருக்கா. அப்படி என்ன பாரதியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குதுன்னு கோபத்துல சொன்னார். பாரதியாரை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன இருக்கிறது? பாரதியாருடைய உரைநடைய நீங்க வாசித்தா தெரியும். அது நமக்கு இதுல திசை மாறுங்கன்னா சொல்லல. நீங்க அந்த ஏற்கனவே சிந்தனையாளர்ல 2 ஆண்டு வந்தது கட்டுற படிங்க. அப்படியான அந்த பக்கத்தை படித்தாதான் 2ஐயும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பாரதியாருடைய உயர்ந்த பக்கமும் இருக்கட்டும், தாழ்ந்த பக்கமும் இருக்கட்டும். எது வெல்லுது என்பதை நம்ம காலத்துக்கு விட்டுருது. கைமாற்றி வைத்துக்க அவருடைய 2வது பக்கத்தையா மறைக்கிறீங்க? இந்தியாவுல ஹிந்திக்கு அடியெடுத்து கொடுத்தது 1906ல பாரதியார் தான். ஹிந்தியை உடனே தொடங்குங்கள், அதை ராஷ்டிர பாஷாவாக ஆக்குங்கள், இந்திய ஒற்றுமை என்று ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்று 1906ல கட்டுரை எழுதுறான். வடக்கு உள்ளவங்களுக்கு எழுதி கொடுக்கான். அகண்ட பாரத கோரிக்கை முதல்ல சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடு பாப்பா. இந்துஸ்தானத்துல சேதாரமே இருக்கப்படாதான். சேதாரம் இல்லாம நகதாரம், கூலி இல்லாம நகதாரம் ஏமாத்துறா எங்க காட்டுக்காரே. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. உங்க தாத்தா விட்டு சொத்த கொடுக்கா போனி யாரே ஏமாத்துறா? 22 கேரட் நகைக்கு பதிலா அவளும் 14 கேரட்டா வித்துக்கிட்டு இருக்கான். இவன் பைத்தியக்காரன் அவளும் வாங்கிட்டு வரான். செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல. நீ போன மாதம் மட்டும் கோயம்புத்தூர்ல 400 நகை தொழிலாளி இறந்திருக்கிறான். அவன் 22 மாத்து குறைஞ்சி செய்ய முடியாது. சண்டைக்கு போவோம், சரவணா கிட்ட சண்டைக்கு போவோமா? போக முடியாது. அப்போ இந்த மாதிரி முதலாளி வர்க்கம் என்னுடைய 1000-2000 ஆண்டு அந்த கலைஞர் குடும்பம் கலைநுட்பத்தோட தங்கத்துல விளையாடுன அந்த குடும்பம் தன்னுடைய தொழிலாற்றலை இழந்து தற்கொலை பண்ணுது. 400 பேர் தற்கொலை என்பது எளிதான செய்தியா ஐயா? கோவை மாவட்டத்துல மட்டும் போன ஆண்டு இந்த புதிய ஜனநாயகத்துல வாசி பாருங்க. இப்படி நடக்குது. கொத்து கொத்தா நம்ம சமூகம் அழியுது. நம்ம கவலைப்படாமலே இருக்கிறோம். இந்த மண் சிரட்ட மாதிரி செய்து வங்காளத்துல மட்டும்தான் அந்த இதுலதான் தேநீர் குடிப்பாங்களாம். அந்த அரசு அதை மற்றதை தடை செய்திருக்கு. ஏன்னா கொயவர்கள் அதை நம்பி நிறைய பேர் வாழ்றாங்களாம் வங்காளத்துல. கணக்கு எடுத்திருக்கிறார் ஜோதிபாசு. சரி, இத்தனை பேர் வாழ்றாங்க, நாம ஒரு தேநீர் கடையிலையும் பிளாஸ்டிக்ல வைக்க கூடாது. என்ன தோழர்?
அப்போ அந்த தேநீர் இத்தனை குயவர்கள் வாழ்றாங்கிறத கணக்கெடுத்து இந்த பிளாஸ்டிக் குடுவைகள் அங்க விற்க கூடாது. ஒரு ஜோதி பாஸ் ஒரு மக்கள் நிலைநாட்டுகிறார். அப்போ அதனால அத்தனை குயவர்கள் வாழ்றாங்க. அதை குடித்து அவர்களே உடைத்து போட்டுருவாங்க. இங்க நீ எப்படியே அந்த மாதிரி செய்யறா? இந்த நாம குடிக்கிறது 15 காசு விழுது. இது உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் ஆயுள் 2 லட்சம் ஆண்டு. 2 லட்சம் ஆண்டுல கூட அது அழியாது. அப்போ நம்முடைய மண்ணுடைய இதை நாம அழிக்கிறோம். இதை அழிக்கிறதுக்கு நார்வே நம்முடைய தோழர் பொறியாளர் நார்வே போயிருந்தார். நார்வேல இதை அழிக்கிறதுக்கு திட்டம் என்ன சொல்றானா, பிளாஸ்டிக்க அதனுடைய தீமையை சொல்லவே வேண்டாம். பிளாஸ்டிக் ஒரு குடுவை 2 ரூபான்னு சொல்லிரு, அவன் குடிச்சிட்டு அவனே கழுவி உள்ள வச்சுக்கிடுவான். அவன் தூரப்படுவானா 2 ரூபான்னா? முதல்ல காசை கூட்டுன்னா, காசை கூட்டா தூரப்பட மாட்டான் என்று ஐரோப்பா கண்ட முழுசும் அப்படி பாதுகாத்தான். இங்க அப்படி இல்ல, அப்படி குடிச்சா அவர் பாட்டு தூக்கி தூர போட்டுறாரு. இப்ப கண்ணாடி தமிழர்ல நேற்று மதுரையில தேநீர் கண்ணாடி தமிழர்ல கேட்க, என்னையா படிக்காடு மாதிரி கேட்கிறீரு? அதெல்லாம் கிடையாது, இதுல குடிக்கிறா குடியெல்லாம் போறோம் அப்படிங்க. கண்ணாடி தமிழர் நீர் குடிக்க நான் கழுவ, எனக்கு அதான் வேலைங்கிறான். எப்படி பத்தியலா? கண்ணாடி தமிழர்ல குடிச்சா அது ஒரு சுவை, பதநீர்ல பட்டையில குடிச்சாதான் சுவை. பதநீரை கண்ணாடி தமிழ்ல குடிச்சா பதநீர் மாதிரி இருக்குமா? பட்டையில குடித்து பாருங்க. அது அந்த வகையில நாடார்கள் சொல்லுவாங்க, அரசனா இருந்தா கூட நாங்க ஒத்த கையில ஊத்துவோம், 2 கை வச்சு குடிக்கணும். ஐயா, நாடார்கள் அவ்வளவு வைத்த ஜாதி பேசிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட அரசன் கூட 2 கை கட்டி நிக்கணும்பாங்க. அப்படி ஒரு பெருமை. அந்த அந்த தேநீருடைய அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது அல்லவா? மக்கள் தொகுதியோட மக்களுக்கான அரசு என்பது ஒரு முதலாளித்துவ அரசு இருக்க முடியாது. அது லாபம் என்று செயல்படுறதுனால அது உண்மையிலேயே செயற்கையாக மழை பெய்யாம விளைந்து பட்டினி கிடக்கலாம். ஆனா மழை பெய்து எல்லாம் விளைந்து பாலை கொண்டு கடலுக்குள்ள ஊத்துவேன். அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், கடந்த 200 ஆண்டுகளாக 50 விழுக்காடு நிலத்தை தான் வேளாண்மை பண்ணணும். அரசு சட்டம் 50 விழுக்காடு நிலத்தை போட்டுறணும். ஏன்னா அதுலயும் கோதுமை விளைஞ்சா ஆசியா கண்டத்துக்கு இலவசமா கொடுக்க வேண்டி வந்துருது என்பதற்காக செவ்விந்தியர்களை கொன்னு அந்த கண்ட முழுசையும் தானே எடுத்துக்கொண்டு அவன் அடுத்த மக்களை வாழ விடாம வஞ்சிக்கிறான். அந்த செவ்விந்தியர்கள் சொன்ன 40 பவுன் என்று போட்டு 1703 இருந்து 1744 அத்தனை லட்சம் செவ்விந்தியர்கள் அழிக்கப்படுகிறாங்க. அவன் இன்னைக்கு ஊருக்கு நியாயம் பேசுறான். செவ்விந்தியருடைய கல்லறை தோட்டத்துல அந்த வெள்ளக்கார ரோஜா தோட்டம் இன்னைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அது செவ்விந்தியருடைய தாய்மண். அவங்க விரட்டப்பட்டு இப்ப கனடா போன்ற பகுதியில் ஒரு சிலர் தான் வாழ்றாங்க. அதை கூட அவனுக்கு ஒப்புக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இவங்களே அழிக்கணும் அப்படி என்று. அந்த அளவுக்கு ஒரு கொடிய இனம் உண்டு என்றால் அது வெள்ளக்கார இனம் தான். அவ்வளவு கொடுமை அவன் மேல அவன் பட்டியல் போட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் இந்தியாவில் ஆள வந்தது தமிழருடைய நல்வாய்ப்பு என்று பெரியார் சில இடத்துல சொல்வார். ஏன்னா அவன் தான் பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டான் என்று. அதெல்லாம் ஒரு பகுதியை பார்த்து பேசுற பேச்சு, முழுமையான பேச்சாக அது மாற முடியாது. இங்கிலாந்துக்காரன் தமிழர்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறக்காக கப்பல் ஏறி இங்க வந்திருக்க முடியாது, வர மாட்டான். அவன் சுரண்டனுங்கிறக்காக தான் வந்தான். இந்தியாவில் பஞ்சங்கள்னு ஒரு நூல், அதுல நீங்க வாசி பாருங்க. 1800 இருந்து 1850க்குள்ள இந்தியாவில் பஞ்சமே, தமிழ்நாட்டுல பஞ்சமே வெள்ளக்கார ஆளும்போதுதான். தமிழ்நாட்டுல பசி இருந்தது, பஞ்சம் கிடையாது. தமிழ்நாட்டு வரலாறுல பஞ்சம் என்பது கிடையாது. வெள்ளைக்கார ஆளும்போதுதான் பஞ்சம். வங்காளத்துல மட்டும் 3 கோடி மக்கள் இறந்திருந்தாங்க. 3 கோடி மக்கள் 1825 இருந்து 1850க்குள்ள 3 கோடி மக்கள் சாகுறான்னா அப்ப மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியாவே 30 கோடி தான், பாகிஸ்தானோட சேர்த்து. இந்தியாவே அலையலையா கொத்து கொத்தா மக்கள் இறந்தாங்க. அவ்வளவு என்ன? இவனுடைய பொருளாதார கோட்பாடுல அவுரிய போட சொல்லி அங்க பிரான்ஸுக்கு அவனுக்கு சண்டை வந்ததுல அவுரிய கொள்முதல் பண்ணாம வாங்க காசு இல்லாம மக்கள் அப்படியே இறந்தாங்க. அப்படியான மரணங்கள் இன்றைக்கு பொற்கொலர்கள் தமிழை சாகிறது செயற்கான கொலை. அமெரிக்காவில் அன்றைக்கு அந்த மக்கள் இறந்தாங்கன்னா செயற்கையான கொலை. வங்காளத்துல மக்கள் இந்தியாவில இறந்தார்கள்னா செயற்கையான பஞ்சம். இது அரசு முதலாளி வர்க்கம் செய்யற பஞ்சம். ஒரு நாளும் மற்ற இனம் அப்படி பஞ்சத்தை உருவாக்காது. ஆகவே அதனால நம்ம சொல்றோம், முதலாளிகள் மக்கள் தொண்டர்களாக மக்களுக்கு பற்றாளர்களாக அவங்க இருக்க முடியாது. முதலாளித்துவத்தினுடைய அடுத்த கட்டம், ஏகாதிபத்தியத்தினுடைய அடுத்த கட்டம் சோசியலிசம் தான். முதலாளித்துவம் கண்டத்துக்குள்ள நிற்கும், ஏகாதிபத்தியம் கண்டம் தாண்டும், ஏகாதிபத்தியத்தின் உச்சகட்டம் சோசியலிசமா வரும். அதான் மார்க்சியத்தினுடைய முன்மொழி. எனவே ஏகாதிபத்தியத்தின் உச்சகட்டத்தில் இருக்குது. இந்தியாவெல்லாம் முழுதும் ஒடுக்கியாச்சு. இந்தியாவில் இன்னைக்கு அலையலையா பஞ்சம். கீழ்த்தட்டு மக்கள் 30-35 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம். வறுமை கோட்டுக்கு கீழேன்னா கிராமங்கள்ல ஒரு நாள் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் 4 ரூபாய் அல்லது 5 ரூபாய். 5 ரூபாய்க்குள்ள எப்படி ஒரு குடும்பத்தை இயக்க முடியும்? மண்ணெண்ணெய் 100 என்ன, தேங்காய் எண்ணெய் 100 என்ன விலை? ஆகவே முழுமையான பட்டினிக்குள்ள ஒரு ஐரோப்பா கண்டம் இந்த 4 கண்டத்தை ஆளு. ஆசியாவில் ஜப்பான் மட்டும்தான். பாக்கி ஐரோப்பா கண்டத்தினுடைய கொடுமை. ஏன்னா ஐரோப்பா, அமெரிக்காங்கிறது ஐரோப்பாக்காரன் தான்.
ஐரோப்பா கண்டம் என்பது அமெரிக்காவும் அடங்கும், அடங்காது ஜப்பான் ஒண்ணுதான். எனவே ஐரோப்பியர்களுடைய கொடுமை, வெள்ளைக்கார இனத்தினுடைய கொடுமை அதான் சொல்லுவான். நியாயமானபடி அணுகுண்டு போட வேண்டியது ஜெர்மனியில, அதை கூட ஜப்பான்ல போட்டது கூட அந்த கண்டத்தின் பாசம் தாங்கிறான். ஐரோப்பாக்கார மேல அணுகுண்டு போடுறதா, ஆசியாக்கார மேல போடுமேனு போட்டான் என்று அணுகுண்டு கூட அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் கொடிய இனமாக இருக்கிறான். இன்னைக்கு ஈராக்கில் கொடுமைப்படுத்துறான்னா முழுசா ஐரோப்பா கண்டத்துக்காரன் தன்னுடைய படையை கொண்டு இறக்கி இருக்கான். சதாம் உழைக்கும் மக்கள் அனைவரும் பங்கு கொள்வதாக இருக்க வேண்டும். அதாவது அது உண்மைக்கு உடன்பாடாக, தேசியத்தன்மை கொண்டதாக, எல்லா மக்களும் பங்கு கொள்வதாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சிலரினுடைய ஆசையை நிறைவு செய்தனானது அது கலாச்சாரமாக இருக்க முடியாது. ஒரு சிலருடைய கோட்பாடு, ஒரு சிலருடைய பண்பாடு, ஒரு உள்ளங்கை போல ஒரு 3 விழுக்காட்டுக்காரன் சொல்றது, கடாவட்டப்படாதுன்னு சொல்றது, கடவுள் அன்பானவர்னு சொல்றது, அது பண்பாடு அல்லங்கிறான். அதுக்குள்ள மனது பண்பாடை பார்ப்போம். ஒரு பண்பாடு என்பது வெகு மக்கள் பங்கு கொள்றதாக இருக்க வேண்டும், அது உண்மையானதாக இருக்க வேண்டும். அதை விட முக்கியம் அது தேசியம் தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தையும் ஒரு சிலருடைய ஆசையை நிறைவு செய்யும் கோட்பாடாக இருக்கக்கூடாது. அத்தனை அடைக்கிறான் பாருங்க. பண்பாடு என்ற தலைப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் மாசேத்துங் நூல் தான் அவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்படும். ஒரு பண்பாடுன்னு சொன்னா அது உழைக்கும் மக்கள் பண்பாடு தான், அது தேசிய பண்பாடு தான். தம்பி கூட கேட்டாங்க, ஒரு கிறிஸ்தவ பண்பாடு இந்த அப்படி ஒரு மதத்துக்கு பண்பாடு கிடையாது. அது ஒரு சில பழக்க வழக்கங்களை சும்மா முரண்பாடாக வைத்துக் கொண்டு அது பண்பாடுன்னு சொல்றமே தவிர, பண்பாடு என்பது ஒரு தேசிய இனத்துக்கு வர்றதுதான் பண்பாடு. தமிழர்கள் தங்களுடைய இப்ப இத்தனை லட்சம் ஆண்டாக நம்முடைய மூதாதையரை எப்படி அடக்கம் பண்ணணும்? தலையை எங்க வைத்தோம்? தெற்கே. இப்ப தலையை தெற்க வைக்கிறதுனா சாதாரண செய்தியா? அது கூட எவ்வளவு பெரிய பண்பாடு இருக்குது. தமிழர்களுடைய பகுதி தென் திசையை பார்க்கின்றேன், என் சிந்தையும் தோள்களும் பூரிக்குது அடடா, அந்தந்த லங்கை ஆண்ட மரத்தமிழன் ஐயரெண்டு தோளான்னு சொன்னான்னா தெற்கு திசை. தென்புலத்தார் தெய்வம் இருந்தோக்கள் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. திருக்குறளை எடுத்தெடுப்புல சொல்றான். இல்லற வாழ்க்கையில முதல்ல தென்புலத்தார முதல்ல பிரபாகரனை கவனிக்க முடியுமான்னு தான் கேட்கான். தென்புலத்தார், தென்புலம், ஏன்னா தென்புலம் தான் நம்முடைய மண். நாம வடக்க நோக்கி வரோம். கலித்தொகையில பாடுறான், மலிதரை ஊர்ந்துதன் மண் ஒவ்வலின் அப்படின்னு சொல்லி பாண்டியன் இங்க குமரி நாடு அழிந்ததுனாலதான் வடக்க நோக்கி வந்தான். எமயமலை கடலுக்குள்ள இருந்தது. எமயமலையில இன்றைக்கும் நிறைய நண்டுகளும் சிப்பிகளும் இருக்கு. இங்க இருந்து பாவாணர் எழுதுறாரு, அங்க அறிவியலறிஞ்சு அதுக்கு ஒப்பமிடுறானே. எமயமலை கடலுக்குள்ள இருந்தது, குமரி தான் மண்ணுக்குள்ள இருந்தது, மண்ணாக இருந்தது. ஆகவே அறிவியல் இந்த சொல்லுவாரு, நான் ஒரு சொல்ல வைத்தே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவேன் பார்ப்பாங்க. ஒரு சொல்ல ஆய்வு நடத்தும் போதே எனக்கு அது மண்ணு எப்படி இருந்திருக்கணும் எல்லாமே எனக்கு தெரியுது அதுல அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மோட்டார ஒரு உந்து வண்டியை பழுது பண்றவன் ஒரு ஆணியை பார்த்த உடனே அதை முறுக்கி எவ்வளவு அளவு இருந்தா அது முறுக்குன்னு சொல்லுவானோ, அதே மாதிரி நான் ஒரு சொல், இப்ப நான் சொன்னேன் உருவம், உருபான்னு தான் எழுதணும். உருபா நாம ரூபான்னு எழுதுறோம். உருவம் என்ற தமிழ் சொல்ல சமஸ்கிருதத்துல ஊனாவை எடுத்துட்டு ரூப அப்படிங்கிறான். அது ஆங்கில மொழிக்கெல்லாம் ரூபன்னு சொல்லி ருப்பியா, ரூபாவில அந்த அரசருடைய இது உருவம் அடங்கி இருக்கும். அப்போ ருப்பியாங்கிறது உருவம் தாங்கிய ஒரு சில். உருவம் ரூப. பெண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப ரூபவதி. ரூபவதினா என்னது? அவட்ட உருவம் இருக்குன்னு சொல்றான். ரொம்ப ரூபவதி எங்க போயில பொம்பு அவ பிராமண பொண்ணு மாதிரி இருப்பா. அது அவனுக்கு பிராமண பொண்ணு தான் அழகிய அவனுக்கு. அது ரூபவதியா இருப்பான். ஆமா இல்லங்க, பிராமண பொண்ணு மாதிரி இருக்கும். மாப்பிள்ள பையனும் பிராமண பையன் மாதிரி இருப்பான். ஏன்னா அந்த சோப்பு வெள்ளைத்தூள் அழகு காட்டி வெறுவாக்கு நயங்காட்டி கள்ளத்தால் வந்தாரடி சகியே கள்ளத்தால் வந்தாரடி மாம்பாவேந்தே. அந்த மாதிரி ஒரு சாதாரண செய்தி. தமிழர்களுடைய நிறம் மாநிறம்னு சொன்னேன். அகநானூர்ல 86 136 பாடல்ல மாயோளே கற்பழகியேங்கிறான். அதை வச்சுதான் அந்த கருப்பு தான் அழகு எழுதின பாட்டே அதை வச்சுதான் எழுதுறான். கடவுளுக்கு பேரு கரிய மாணிக்கம் தான். கரிய மாணிக்கம் கருப்பு தான். அந்தந்த இது கூட அரசு வழியாக தான் நாம சிவப்புக்கு அடிமையாகிறோம். அழகு என்பதுக்கு நிறத்துக்கு என்ன சம்பந்தம்? மாப்பிள்ள அழகா இருக்கான்னு சொல்லு, அதுக்கு சிவப்பா இருந்தா எப்படி அழகா இருக்க முடியும்? தடியங்கா வெள்ளையாதான் இருக்காது. அது என்ன, அதுக்கு நிறத்துக்கு சம்பந்தம் இல்லை. நாம அப்படி ஒரு அரசியல் தோல்வி எல்லா தோல்வியும் கொண்டு வந்துருது. நம்முடைய மொழி மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்முடைய நிறத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. கில்பர்ட் ஸ்லேட்டர் எழுதுறான், தமிழர்களிடம் ஆரிய இந்த திராவிட பண்பாடு அது காப்பாத்துறதா மொழிபெயர்த்திருக்காரு. கில்பர்ட் ஸ்லேட்டர் உங்கள்கிட்ட இருக்கும் நூலகத்துல. அதுல அவன் பாக்குறான், தமிழர்களுடைய நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல இவங்க எல்லாரும் வெள்ளை பொடிய பூசுறாங்க.
உடனே இவருக்கு தெரியுது, இவர்கள் ஏன் வெள்ளையாக முயல்கிறார்கள்? ஏன் கருப்பு பொடியை பூசினா என்ன? வெள்ளை பொடி அழகானதா? இது கூட ஒரு அரசியல் இவர்கள் அடிமையா இருந்திருக்கிறார்கள். வெள்ளை நிறம் அழகு என்று தவறாக ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள் கில்பர்ட் ஸ்லேட்டர் எழுதுறான். எவ்வளவு கவனமா சிரிக்கிறான் பாருங்க. எப்படி கருப்புன்னா என்ன? ஆப்பிரிக்காவில் அழகு இல்லையா? கிளியோபேட்ரா கருப்பு தானே அழகு இல்லையா? இப்ப இருக்க சினிமா நடிகை நமக்கு தெரியல, சொல்றேன் ஒரு கதை. அப்போ இந்த மாதிரி நாம ஒரு தவறான கோட்பாட்டுக்குள்ளேயே பழக்கிறோம். அதான் தற்செயலாக நிகழ்ந்தது இல்லைங்கிறான். இத நம்ம பெயர்கள் எல்லாம் வடமொழியில விட்டுருக்கோம், தற்செயலாக நிகழ்ந்தது இல்ல. ஒரு பெரிய அரசியல், நான் காலையில சொன்னேனே, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே ராஷ்டிரகூடர் வந்துடுறான். ராஷ்டிரகூடர், களப்புரர், பல்லவர், கங்கர், மராட்டியர், விஜயர், நாய்க்கர், இப்படியான அவ்வளவு ஆட்சியும் அந்த ஆட்சி என்ன செய்யும்? இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பண்பாடை சொல்லிட்டு இந்த ஆட்சிக்கு வரேன். அப்படியானா பண்பாடுக்குள்ள உழைக்கும் மக்கள் அனைவரும் பங்கு கொள்றதாக இருக்கணும். அதுல உண்மை அறிவியல் கலந்திருக்கணும். அது அறிவியல் பண்பாடாக இருக்கணும், வெறும் மூட பண்பாடாக இருக்கக்கூடாது. அது தேசிய பண்பாடாக இருக்கணும், தமிழ் தேசியக்குள்ள இருக்கணும். அதுக்கு ஒரு ஓமியை சொல்றான் வாசித்து, எனக்கு நீங்க எந்த நாட்டு தேசத்துடைய பண்பாடையும் கொண்டு வாங்க, ஆனா அது சீன பண்பாடாக செரிக்கப்படும் அப்படிங்கிறான். ஒரு உணவை உள்ள எடுத்துட்டு எப்படி மலமா வெளியில தள்ளுவோமோ அப்படி அந்நிய பண்பாடா மலமா வெளியில தள்ளி விடுவோங்கிறான். என்ன அளவுக்கு அவன் வீறு கொள்றான் பத்தியலா? என் சீனத்தை மிஞ்சின பண்பாடாக அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த மக்கள் மேல இருக்க நம்பிக்கையை பாருங்க. அதே மாதிரி ஒரு மக்களுக்காக உள்ளவனுக்கு அந்த மக்கள் மேல நேசம், அன்பு இருக்கணும்.